ஹாய் டாமி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாஃபியா டைப்பில் ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்கடா. ஸோ கதை பேர் வந்துட்டு மாஃபியாஸ் கிட்டன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைகள் போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வயனும் ஃப்ரெண்ட் நான்சியும் வந்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ வயனும் நான்சி என்னடி நான்சி எனக்கு அது வேணும், எது வேணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போது வயனும் வந்துட்டு காமிக்கிறா. அங்கே வந்துட்டு ஒரு காட்டன் கேண்டி ஷாப் இருக்குது. நினச்சேன் காலையிலேயே எதுவுமே ஆகலையே நினச்சேன். இப்போ என்ன உனக்கு அது வேணும் அவ்வளோதானே? வாங்கித்தரேன், வாங்க மேடம். எனக்கு தெரியும் நான்சி நீ எனக்கு வாங்கி தருவேன்னு. எனக்கும் தெரியும், நீ என் காசெல்லாம் காலியாக்காம விட மாட்டேன். சமத்து நான்சி வா, ஐ லவ் யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அவளுக்கு வாங்கி தந்துட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அவளும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக சிக்னலும் ஆன் ஆகுது. இவங்க கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ஒரு பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அந்த ஃபாஸ்ட்டில் அவளோட கேண்டியை கீழே போடுறா. அவ்வளோதான் அவளுக்கு. டே நாயே நில்றா, போச்சு போச்சு, நானே கஷ்டப்பட்டு ஆட்டம் பிடிச்சி வாங்க எல்லாம் போச்சு போச்சு நான்சி. சரி விடு பார்த்துக்கலாம், உனக்கு எதுவும் ஆகலை இல்லை நான்சி காட்டன். சரி. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு இன்னொரு பைக்கும் வரதையும் அவள் பார்க்குறா. ஸோ அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி பூனையும் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ அந்த ஃபாஸ்ட்டாக வந்தாலும் அந்த பூனை மேலே இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கா அவ்வளோதான் ஓடி போகிற அந்த பூனைக்கிட்ட பத்தாதுக்கு வந்துட்டு நல்லா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பட் அவள் பார்க்குறா அந்த பைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் கிடந்த கல்லை தூக்கி அந்த பைக்கோட கண்ணாடியிலே அடிக்கிறான். அவள் அடிச்சுட்டு அவளும் கத்திகிட்ருக்கா. டே நில்லுங்கடா, என்னடா நினச்சிட்ருக்கீங்க நீங்களாம்? நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, அடிக்கிறீங்க, போகிறீங்க, என்னடா நினச்சிட்ருக்கீங்க? ஐயோ பாவம். அப்போ வந்துட்டு அந்த பைக்கோட ஓனரும் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வராரு அவங்கிட்டே. ஏய் உனக்கு அறிவு இருக்கா? யார் கேட்டு பைக்கில் கல் எடுத்துருச்சு? இந்த பைக்கோட வேலை என்னன்னு தெரியுமாடி? என்னடி நினச்சிட்ருக்க மனசில்? ஸோ அப்போ அந்த பர்சனும் வந்துட்டு ஒயன் அடிக்கலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஊங்கிட்டு வரான். ஸோ அவ்வளோதான், ஒயன் கண்ணு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குது. அவன் அப்படி நிற்கிறத பார்த்தோன்னே அந்த பர்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை கீழே இறக்குறாங்க. ஸோ அப்போது நான்சியும் வந்துட்டு, ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லை சொல்லுங்கள், உங்களுக்குலாம் கண் தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் தானுங்க அந்த பூனை அடிச்சிங்க, அப்புறம் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவளை அடிக்க வரீங்க, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஸோ அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் அப்படியே செம்மையாக இரிட்டேட் ஆகுறாங்க. ஏய் யாரே நீங்கள், என்னடி பிரச்சனை? இப்போ எதுக்கடி என் பைக்கில் கொல்லை விட்டு அடிச்சிங்க முதல்ல அதை சொல்லுங்கடி. ஸோ அப்போது வயனும் வந்துட்டு திரும்பிட்டு, நீ ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை கழட்ட ஹெல்மெட்டை. ஸோ அந்த பர்சனும் ஹெல்மெட்டை கழட்டுறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்களா? ஃபஸ்ட் ஒருத்தன் வந்தான், உன்ன மாதிரியே தான் வந்தான், உன்னோட ஃபாஸ்ட்டாக வந்து என் மொத்த காட்டன் கேண்டியும் நாசமாக்கிட்டு போயிட்டான். அப்புறம் நீ வந்துட்டு இந்த பூனை மேலே அடிச்சுட்டு நீ இப்போ ஓட பார்க்குற. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்களாம்? நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, எடுப்பீங்க, போவீங்க, ஒரு சாரி கூட இல்லை, அட்லீஸ்ட் நிறுத்துறாங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லைல்ல உனக்குலாம்? நீங்களாம் பண்ணுறது இது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஸோ அப்போது இன்னொரு பைக்கும் வந்து நிற்கிது. ஸோ அந்த பைக்கில் இருந்த பர்சனும், டே மச்சான் எங்கே என்னடா பண்ணுற? டே அவன் ஓடிட்டுருக்கான்டா, டே அவனை போய் பிடிக்கணும்டா, நீ என்ற இந்த பாப்பாங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ நான்சி வந்துட்டு, பாப்பாவா? யார் பாப்பா? ஹலோ நாங்களாம் பாப்பா கிடையாது தெரியும்ல. சரிம்மா நீ பாப்பா கிடையாது, நான் யாருன்னு தெரியும்ல. அப்போ நான்சி வந்துட்டு கேட்குறா. மேலேருந்து கீழே வரைக்கும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறா. பார்த்துட்டு, ரவுடி தானே அப்படின்னு. இது ரவுடியா? ஏய் நான் ஜிம்மன்றி. ஜிம்மனா? அப்படின்னாவா? என் பேர் பாப்பா. இங்கே பாருங்கள், பாப்பான்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. சரி கோவப்படாதுமா. இங்கே என்ன நடக்குது? அப்போது வயனும் வந்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தான். அப்போ ஜிம்மன், நான் என்னம்மா பண்ணேன்? ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் போனாங்க,
அவங்க என் காட்டன் கேண்டி மொத்தமும் கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த இவர் வந்தார். இவர் அந்த பூனை மேலே அடிச்சுட்டு ஒரு சாரின்னு கூட கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுதான் நான் தான் கல்லை விட்டு அடித்தேன். எதை கல்லை விட்டு அடிச்சியா? ஆமாம். ஏம்மா உனக்கு இவன் யாருன்னு தெரியலையா? ஏன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு கண்ணெலாம் நல்லாவே தெரியும். மனுஷன் தானே இவன். அப்போ ஜிமினுக்கெல்லாம் வந்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. டே மச்சான், என்னடா உன்னை இப்படி கலாய்க்குதுங்க ரெண்டும்? டே ஜிமினா மூடிட்டரு, ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன். ஜங்கு சில்லாவு நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, சரி இப்போது 2 பேரும் யூனிஃபார்மில் வேறு இருக்கீங்க, எப்படியோ ஸ்கூலுக்கு போகணும், உங்கள் 2 பேர்த்துக்கு லேட் ஆகலை? ஸோ அப்போ தான் நான்சி வந்துட்டு வாட்ச் பார்க்குறா. அவ்வளோதான், அவள் தலையில் அடிச்சுட்டு நிற்கிறா. ஒயின் நமக்கு லேட் ஆகிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, இல்லைன்னா அந்த சொட்டை உள்ளே விட மாட்டாண்டி, நீ வா போகலாம். அப்போது ஒயனும் இரு. அப்போது அவளும் வந்துட்டு அந்த பூனையை வந்துட்டு ஜேகே கிட்டே கொடுக்குறான். இந்தாங்க இதை போடிங்க. ஏய் இது எதுக்கடி என்கிட்ட கொடுக்குற? நான் உங்களை மன்னிச்சு விடணுன்னா நீங்கள் இதை மறக்காமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இதே பிளேஸ்க்கு 5 மணிக்கு வாங்க, அப்போ நான் உங்களை மன்னிச்சு விட்றேன். இப்போ ஜிமினு, நீ ஏன்டி அவனை மன்னிச்சு விடணும்? அதெல்லாம் கேட்காதீங்க. அவன் பூனை அடிச்சுட்டு போனார்ல, அப்போது அவர் தானே அதுக்கு பொறுப்பு. எது அவர் பொறுப்பா? ஜங்குக்கா என்னடா நடக்குதுங்க? டே ஜிமினு மூடிட்டரு, காண்டில் இருக்கேன். அப்போது இன்னும் வந்துட்டு அந்த பூனையை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கும் அவள் ஓடுறத பார்க்குறா. பார்த்துட்டு ஜிமின்ட்டு, டே யாரா இவ, இதுக்குடா இதெல்லாம் பண்ணுறா? டே யார் மச்சான் இவன்? இங்கே போடுறான், என் பைக்கில் போய் கொல்ல விட்டு எரிச்சிட்டாடா, என் லக்கியான பைக்கடா. ஏண்டா இந்த பூனை ரொம்ப முக்கியமாடா, இந்த பூனைக்காக என் 2.5 கோடி பைக்கு போகும்டா. டே ஜிமின். அப்போது ஜிமினும், மச்சான் இரு பொறுமை இதுக்கு இப்போ இவ்வளோ உணர்ச்சி வசப்படுற? சரி இரு, உன்ட்ட ஒன்று கேட்குறேன் மச்சான், நீ அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்கிறான், மீதி நான் பார்த்துக்கிறேன்டா. அப்போ ஜங்குக்கும் அவனை முறைக்கிறான். சரி நீ சொல்கிற எனக்கு புரியுது, நான் கேட்குறேன் மச்சான் இருடா. ஏன் மச்சான், நீ யாரையாச்சும் பார்த்தா இல்லை அவங்க உன்னை ஏதாச்சும் ஒரு வகையில் ஹர்ட் பண்ணியிருந்தா இல்லை தொல்லை பண்ணியிருந்தா நீ நார்மலாக என்னடா பண்ணுவேன்? ஆஸ் அ மாஃபியாவா முதல்ல போய் எவனா இருந்தாலும் அறிவியா? அது பொண்ணோ பையனோ அதெல்லாம் பார்க்க மாட்டேல, அறையவே இல்லை. ஆனால் ஏன்டா இந்த பொண்ணு அறையில? ஸோ இப்போ ஜங்குக்கும் இங்கேயே நின்று யோசிச்சுட்ருக்கான். ஸோ லைக் ஜங்குக்கோட ஃபேஸுக்கு வந்துட்டு லைக் ஒயன் அழுது தான் ஞாபகம் வருது. அவன் எப்போ கை வாங்கினானோ அப்போவே அவன் அழும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுதான் அவனுக்கு வந்துட்டு ஞாபகமும் வருது. அப்போது ஜிமினு வந்துட்டு சொல்கிறான், சரிடா இவ்வளோ நடந்துச்சுல, நீ நினச்சிருந்தா இந்த பூனையை இப்போ கூட கீழே போட்டிருக்கலாமேடா, நீ என்கிட்ட கையிலேயே வச்சுட்டு நிற்கிற. சொல்கிறான், ஜங்குக்கா இது சரியில்லைடா, உன் வயசுக்கு வர நோய் வந்துருச்சுடா. ஸோ ஜங்குக்கும் ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஸோ இப்போ ஜிமினும், சரி ஓகே அடுத்து இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், வா போகலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும். அந்த பூனையும் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த பூனை வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு ஜங்குக் கிட்ட. அப்போது ஜிமினோ, டே மச்சான் கடைசியாக ஒரே ஒரு கேள்விடா, நீ நினச்சிருந்தா அந்த பூனையை ஹாஸ்பிட்டலும் கூட விட்டுட்டு வந்திருக்கலாம், ஏன்டா கூட்டிகிட்டு வந்த சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு கூட வாயே பார்த்துட்ருக்கான். அவன் ஏதாச்சும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அந்த பூனையை மட்டும் தூக்கிட்டு, டே நமக்கு இன்றைக்கி சாயந்தரம் மிஷின் இருக்குது மறந்துடாத, அப்புறம் வரும்போது இந்த பூனையை எடுத்துகிட்டு வா, வேறு வழி இல்லை. அப்போது ஜிமினும் ஜங்குக்கை பார்த்து செமையாக கலாய்க்கிறான். ரைட்ரா, எனக்கு தெரிஞ்சு இப்போது மாஃபியாவுக்கு மிஷினை தவிர வேறு எதுலேயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்ச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் அவனை முறைச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே அவங்களும் அப்படியே மிஷின்லாம் போயிட்டு ஈவினிங் டைமும் ஆகுது. ஸோ மார்னிங் எந்த இடத்துல அந்த இன்சிடெண்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்துட்டு ஜங்குக்கும் ஜிமினும் நின்றுருக்காங்க. ஸோ ஜிமினோ கணத்தில் கை வச்சுட்டு வரப்போகிற பொண்ணுங்களெல்லாம் ஒம்பிழுத்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எப்போ வருவாங்க அப்படி சொல்லிட்டு.
ஸோ இப்போ கரெக்டாக நான்சியும் ஒயனும் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு 2 பேரும் அப்படியே பிஸியாக ரொம்ப பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஸோ ஜங்குக்கும் ஜிம்மும் பார்த்துட்டே இருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே வந்துட்டு இவங்க 2 பேர்த்த பார்க்காம அப்படியே க்ராஸ் ஆகி போகிறாங்க. ஸோ ஜிம்முனா அவ்வளோதான் ரோட்லேயே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. மச்சான் டே போச்சுடா, அந்த புள்ள உன்னை மறந்துருச்சுடா, போச்சு உன்னோட பூனைக்கு எந்த செலவு பண்ண காசு எல்லாம் போச்சு. ஐய மச்சான், இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூனைக்கு செலவு பண்ண? ஐயோ ஜங்குக்கா, கடைசியில் உன் நிலமே இப்படி ஆயிடுச்சேடா, ரொம்ப பாவண்டா நீ. அப்போது ஜங்குக்கும், இப்போ நீ மூடிட்டு மட்டும் இல்லைன்னு வையன், எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது, மூடிட்டு நில்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒயன் பின்னாடியே போய் அவள் கைப்பிடிச்சி இழுக்கிறா. ஸோ இழுத்துட்டு அப்படியே அவளை டேர்ன் பண்ண வைக்கிறான். ஸோ அவள் தான் ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகி அவள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறா. ஸோ அவள் அப்போ தான் ஜங்குக்கே பார்க்குறா. ஹே மாஃபியா, நீங்கள் காலையில் பார்த்தவங்க தானே? சொல்லுங்கள், என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு? அப்போது ஜேகேயும் காலங்காத்தால மூஞ்சில் முழிச்சு, என் நாளே நாசமாக போச்சு, காலையிலேயே உன்னால் நான் அவனை தப்பிக்க விட்டுட்டேன், இந்த பூனை என் தலையில் கட்டிட்டு இதை வச்சுட்டு ரோடாக நான் சுற்றிட்டு இருக்கேன், அப்புறம் இப்போ எனக்காக வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ மயிரே போச்சுன்னு போயிட்டுருக்க. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இல்லை சொல்லு, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ரேஞ்சுக்கெலாம் நீ என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது, நீ இவ்வளோ பேசிகிட்ருக்க, சொல் நீ என்ன நினச்சிட்ருக்க? ஸோ அப்போது வைனும் ஜிம்மும் வந்துட்டு மாற்றி மாற்றி சிரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஸோ ஜங்குக்கும் சரியான காண்டாகி அவன் பாட்டுக்கு அந்த பூனி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போது இன்னும் பின்னாடியே போயிட்டு நில்லுங்க மாஃபியா சாரி சரி இருங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவள் போய் அவனோட ஆர்ம்ஸையும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அவனும் அவளை பார்க்குறான். ஸோ அவனோட ஷோல்டர் சைஸ் தான் அவளே இருப்பாள். ஸோ அவன் பார்க்குறா. ஸோ அவ்வளோ உட்காந்து சிரிக்கிறா அவளை பார்த்து. ஸோ அவளை தான் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்புறம் அவன் கையில் இருந்த அந்த கிட்டனையும் வாங்கி அவள் அது கூட உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறா. ஸோ அவனும் அவளை பார்த்துட்டு, உன் பேர் என்னடி? ஸோ ஏன்னா அவனை பார்க்குறா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா என் மேலே? ஸோ அப்படி செமையாக முறைக்கிறான். சரி மறைக்காதீங்க, நானும் வாயன், நீங்கள் சொல்ல முடியாது, சரி போங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அந்த பூனை கூடயே விளாண்டுருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, அதை பார்க்குறா. ஸோ அதில் தான் வந்துட்டு ஜேகியோட கையை பிடிச்சி, மாஃபியா எனக்கு அது வேணும் மாஃபியா, வாங்கித்தான் மாஃபியா, எதுடி அப்படிங்கிறான். ஸோ அவனும் பார்க்குறான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, முடியாது மாஃபியா முடியாதுன்னா முடியாது. ஸோ அப்போ இன்னும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே பார்த்துட்டு, இங்கே பாரு, உங்கள் அப்பா ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறதுக்கு சொல்லி கேட்டேன், ஆனால் வாங்கி தர மாட்டேன்ட்டாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஸோ அப்போ ஜேகேயும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அவனுக்கு அப்படியே சிரிப்பும் வருது, பட் அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமினும் அங்கே வரான். ஹே பாப்பா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? என்னை முதல்ல பாப்பான்னு கூப்பிடாத. அதுக்கு மட்டும் இல்லை, நான் அவன் ஃப்ரெண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கியா? என்னம்மா பண்ணுற? அதுவா, இந்த பூனைக்குட்டியோட அப்பா எனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஜிமினும் வந்துட்டு, சரி வெயிட் பண்ண, யார் இந்த பூனையோட அப்பா அப்படிங்கிறான். ஸோ அப்போது வேணும் இங்கே நிற்கிறார்ல, இவர் தான். ஓ சரி. அப்போது பூனையோட அம்மா வேறு யார்? நான் தான் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கேஷுவலாக சொல்கிறா. ஸோ ஜங்குக்கும் சரி ஜிமினுக்கும் சரி எப்படியே 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வைனுக்கே ரியலைஸ் ஆச்சு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது. ஸோ அவள் அப்படியே ஃபுல்லாக ஃபேஸ்லாம் ஃபுல்லாக ரெட்டாக மாய அவள் கீழே குமிச்சிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஜிமினும் அதை பார்க்குறான். ஸோ ஜிமின் வந்துட்டு வைன் கையில் இருந்த அந்த பூனையும் வாங்கிட்டு கையில் கேஷ் கொடுக்குறான். இந்தா போய் என்ன வேணுமோ
வாங்கி சாப்பிட்டுக்கோ சரியா. ஸோ அப்போ வைனும் வந்துட்டு அவளுக்கு கேஷ் கொடுத்த அந்த ஹாப்பினஸ்லேயே வந்துட்டு ஜிமினியும் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜங்குக்கு வந்துட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான் வைனையும் சரி ஜிமினியும் சரி. ஸோ அவள் அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஜிமின்ட்ட டே இப்போ எதுக்கடா அவனை கட்டி பிடிச்சா மச்சான், இப்போ எதுக்கு அவள் உன்னை கட்டி பிடிச்சா மச்சான், அது ஐஸ்கிரீம் கேட்டாச்சுடா பாப்பா, ஐஸ்கிரீமுக்காக காசு கொடுத்தேன்டா, அந்த ஹாப்பினஸில் கட்டி பிடிச்சிருப்பாடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைல்லடா. டே என்னமோ பண்ணி தொலைங்கடா. இப்போ ஜிமினு வந்துட்டு இல்லை மச்சான், அவன் என்கிட்ட கேட்டா, அவள் வேற அந்த பூனைக்கிட்ட கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிட்டு இருந்தாளா, சரி சொல்லிட்டு நானும் கொடுத்தேன். உனக்கு ஹக்கு வேணும்னா இல்லை ஐஸ்கிரீம் வேணும்னா நீ கேட்டிருக்க வேண்டியது தானே மச்சான் அப்படின்னா. ஸோ இப்போ ஜங்குக்கு அவனை முறைச்சிட்டு சொல்கிறான், ஏய் நான்லாம் கொடுத்துருப்பேன்டா, அதை சாப்பிட்டு அவளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா நீயா பொறுப்பு. டே மச்சான், நீ எப்படா இந்த பொண்ணுக்காகலாம் அக்கறைப்பட ஆரம்பிச்ச? டே நீ கொஞ்சம் மூட்றியா. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே ஒயினை பார்க்குறா. ஸோ அவளும் அங்கே நின்று ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்துக்குள்ளேயும் நின்றுருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக ஒருத்தனும் வந்துட்டு அவளை தொடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில கோவம். அவன் பாட்டுக்கு போய் அவன் மூஞ்சில் செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். டே எச்ச நாயே, யார் மேலோட கை வைக்கிற தடவை அவன் மேலே கை வைக்கிறத பார்த்தேன், மனுஷாவே இருக்க மாட்டான்டா. அவன் செம்மையாக அடிச்சிட்ருக்கான். ஸோ அடிச்சுட்டு அவன் அப்படியே வந்துட்டு வயனை பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோதான் அவனோட அந்த ஆங்கரான பார்த்துட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டுடுறா. ஸோ அவனும் பார்க்குறான், அவளை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போய் அவளை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், இங்கே பாரு ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன் சரியா, பயப்படாது. ஸோ அப்பன்னு பார்த்து கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஜங்குக்கும் அவள் கை பிடிச்சிருக்கிறான், ஏய் வா போகலாம், மலையிலலாம் நனையக்கூடாது. ஆனால் அவள் கையை தட்டி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு அந்த மலையில் நனைஞ்சு ஆட ஆரம்பிக்கிறா. ஸோ ஜெய்கே அவளை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ ஜிமினும் அங்கே வந்துட்டு டே மச்சான் என்னடா பண்ணுற, டே மச்சான் நமக்கு பொண்ணுங்களே பார்க்க மாட்டோமேடா, என்னடா திட்டுட்டே துரோகம் பண்ணுறடா நம்ம சங்கத்துக்கு, ஏய் நீ மூடு என்ன. அப்போது ஜிமினோ டே மச்சான் உண்மையை சொல்கிறா, அந்த பொண்ணை நீ லவ் கிவ்னு எதுவும் பண்ணலைல. இப்போ ஜெக்கியும் அவனை பார்க்குறான், பார்த்துட்டு லவ்வா நானா, டே நான் மாஃபியா கிங்குடா. ஸோ அப்புறம் ஜிமினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரிடா மச்சான் விடு, மாஃபியா கிங்குக்கும் லவ் வந்துருச்சுங்கும்போது ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருக்குது. அப்போது அவ்வளோதான் ஜேகே இவனை முறைச்சி தள்ளிகிட்ருக்கான். ஸோ ஜிம்னா மச்சான் மச்சான் அங்கே பாடுறா, அவன் ஆள் ஆடிட்டுருக்கா, என்னென்னு போய் பாரு அப்படிங்கிறான். ஸோ அப்போது ஜங்குக்கும் இப்போ தான் பார்க்குறான். ஸோ வயன் வந்துட்டு அவளோட யூனிஃபார்ம்லேயே வந்துட்டு ஆடிட்டுருப்பா. ஸோ அது வேறு ஃபுல்லாக ஒயிட் கலரு. ஸோ அப்போ வந்துட்டு அவனோட ஜாக்கெட்லாம் கழட்டி அவன் மேலே போத்திட்டு சொல்லலாம், போதும் வா போகலாம். வேணாம் இப்போ தானே வந்தோம், ப்ளீஸ் 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 கொஞ்சம் நேரம் போதும் போகலாம், மாஃபியா போதும்னு போய் சிமெண்ட் நல்ல போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் இன்னும் போய் அங்கே நிற்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு ஜிமினும் என்கிட்ட ஏய் பாப்பா நல்லா மலையிலலாம் நினச்சிட்டியா, நாளை பின்ன ஜுரம் பிடிச்சிச்சிங்களா, ஸ்கூலுக்கு லீவ் போட கிடையாது தெரியும்ல. ஹலோ நானும் உங்களை மாதிரி கிடையாது. என்ன மாதிரி கிடையாதா, ஏய் பாப்பா நல்லா ஸ்கூலுக்கே போக மாட்டேது, முதல்ல என்ன பாப்பான்னு கூப்பிடாதீங்க, நான் ஒன்றும் பாப்பா கிடையாது தெரியும்ல, நான் மெச்சூர். யார் நீயா? நானா? நல்லா மெச்சூரானம்மா, தேங்க்ஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜிமினும் சரி இதுக்கு என்ன பேர் வச்ச, பேரா எதுக்கு அப்படிங்கிறான். இந்தா இந்த பொண்ணு குட்டிக்கு. ஓ நான் மறந்துட்டேனே. மறந்துட்டியா இல்லை நீ வைக்கலையா? வைக்கல. சரி அப்போ நல்லா யோசிச்சு ஒரு பேரை சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா, என்ன கண்டுபிடிச்ச சொல்லு. ஷேடோ. ஷேடோவா? இதுக்கு ஷேடோன்னு பேர் வச்ச? அதெல்லாம் கேட்காதீங்க, ஷேடோ நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு மேடம். அப்போது கரெக்டாக ஜெக்கியும் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமோடு வரான்.
ஸோ வைனும் திரும்பி அவனை பார்க்குறா. அவ்வளோதான் அவளுக்கு சரியான ஹாப்பி ஆகுது. ஸோ அவளும் அவனை ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால அவளால் சுத்தமாக முடியல. ஸோ எப்படியோ குதிச்சு அவனை ஹக் பண்ணிடுறா. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ சிரிச்சுட்டு சரி மாஃபியா, இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அப்போது ஜிமினு இல்லை இப்போ நீ இந்த பூனையை வாங்கிக்கலையா? ஐயோ அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை கொன்னே போடுவாங்க. ஆனால் நான் வாங்கிப்பேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது கண்டிப்பாக என் கூட தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இதை பார்க்கறதுக்கு தினமும் வருவேன், ஓகே? ஸோ அப்போ வந்துட்டு அவளும் அந்த பூனையோட நெத்திலேயே கிஸ் பண்ணுறான். பாய் ஜிமினா அப்படி சொல்லிட்டு அவளு திரும்புகிறா. ஸோ இப்போ ஜெக்கியோவை கை பிடிச்சிட்டு நானும் அவனை வீட்டில் விட்டாடி. வேணாம், நான் நடனே போய்க்கிறேன். பரவாயில்லடி, நான் வீட்டில் விடுறேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வேறு மாஃபியாவாச்சே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், டட்டா அப்படி சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. அவளும் அப்படியே வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனோன்னே டோரில் வந்துட்டு அவளோட சிஸ்டரோட ஃபியான்ஸையும் நிற்கிறாரு. ஹே என்னது, இதுதான் நீ ஸ்கூல் விட்டு வர டைமா? நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு ½ hour லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் பார்த்தாலே தெரியுது இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். சரி, யாரோட ஜாக்கெட் இது? இதுவா? யாரோட ஜாக்கெட் இது? எதுக்கு இதை நீ வாங்கிட்டு வந்த? இது நான்சியோடது. ஏன் வாங்கக்கூடாது? நான் மழை நனைஞ்சேன், அதனால அவள் எனக்கு கொடுத்தா. இதில் என்ன தப்பு? அது பொண்ணோட தான் இருக்கிற வரைக்கும் சரி. நீங்கள் என் அக்காவோட ஃபியான்ஸே, என்னோடய ஃபியான்ஸே கிடையாது, எனக்கு தெரியும் எது ரைட்டுன்னு. அவனும் கிளம்பிடுறான். ஸோ அப்படியே இந்த சைடு ஜேகேயோட வீட்டில். ஸோ ஜேகேயும் படுத்துட்டு அந்த பூனை கூட விளாண்டுருக்கான். அப்போ தேங்கும் உள்ள வரான். டே மச்சான், என்னடா உன்னை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்லை, எங்கிட்டே மறைச்சிட்டேன், அந்த ஜிமினுக்கு தெரியுது, எனக்கு தெரில, போடா சங்கட்டம்டா. இப்போ ஜேகேயும் என்ன தெரியுது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்களா, எதை பற்றி தான் பேசுகிற? அப்போது ஜிமினும் உள்ளே வரான். ஸோ அப்போது தேயும், அதுவா மச்சான், ஒன்றும் இல்லை, மாஃபியா கிங்கு லவ்வில் விழுந்துட்டாரு, அதை கொண்டாடணும்ல மச்சான். யாரா சொன்னா நான் லவ்வில் விழுந்தேன்னு? தோ இந்த ஜிமின் தான்டா. ஐயே ஜங்குக்கா, நான் சொல்லுவேனாடா, உனக்கு என்னை பற்றி தெரியாதாடா. ஸோ இப்போ ஜங்குக்கும் 2 பேர்த்தும் முறைச்சிட்ருக்கான். அப்போ தயாங்க, டி மச்சான் நடிக்காத சரியா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை, அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், நீ அடங்கு. என்ன நீ எப்பெல்லாம் அந்த பூனைக்குட்டியை பார்த்துக்கிற, எப்பெல்லாம் அந்த பொண்ணுக்காக ஊறுகிற? அது பூனை இல்லை, ஷேடோ. அச்சோ ஜங்குக்கா, நீ எப்படா பேர்லாம் வைக்க ஆரம்பிச்ச? டி என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை மச்சான், நீ ஜாலியாக அந்த பூனை ஷேடோ கூட விளையாட்டா, நீ காதலில் விழுந்துட்ட, நீ மாஃபியாலாம் சேர்றா விடுறா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை சரியா? எனக்கு காதலும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, முதல்ல மூடிட்டு 2 பேர் வெளியே போங்கடா அப்படிங்கிறான். ஸோ அவனுங்களும் சிரிச்சுட்டே வெளியே போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு திருப்பி பெட்டில் படுத்துக்கிறான். ஸோ அந்த பூனையும் பார்க்குறான். ஒரு வேளை இவனுங்க சொல்கிற மாதிரி அம்மா மேலே காதல் வந்துருச்சா? பைத்தியம் பிடிக்க வைக்கிறாளே. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் ஜங்குக்கும் அவனோட ஷேடோவும் வந்துட்டு வண்டியில் உட்காந்துருக்கு. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டே இருக்கான், எப்போ வருவா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒயினும் கரெக்டாக ஒரு மாதிரி டல்லாக வந்துட்டுருக்கா. ஸோ ஜங்குக்கும் அதை பார்க்குறான். ஒயின் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறிட்டு செம்ம ஹாப்பியாக அவள் ஓடி வந்துட்டுருக்கா. ஹே மாஃபியா, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அவள் நெத்தி தொடுறான். ஜங்கு, ரத்தம் வருது. எது ரத்தமா? என்னடி சொல்கிற? ஸோ அப்போ தான் அவனும் தொட்டு பார்க்குறான். ஸோ அவன் நெத்திலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எங்கேயாச்சும் போயிருப்பேன், எவனாச்சும் கிழிச்சு விட்ருப்பான், விட்ரி சரி விடவா?
அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு போகிறா. ஸோ அவளுக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே போய் அவளும் பேண்டேஜ்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கும் அது தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அவகிட்ட வரான். இந்தாங்க, முதல்ல இதெல்லாம் தேய்க்கணும். ஏய், எனக்கு எதுக்குடி இதெல்லாம்? நான் மாஃபியா கிங்குடி, எனக்குலாம் ஒன்றும் வேணாம். மாஃபியா கிங்காக இருந்தாலும் அடிபட்டுச்சுன்னா மருந்து போடுவாங்க. சரி போட்டுவிடு. என்ன போட்டுவிடு? அவள் போட ட்ரை பண்ணுறா. பட் அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான். ஸோ எப்படியோ தப்பி தவறி அவளுக்கு போட்டு விட்டுறான். போகிற போக்க பார்த்தா நீ என்னை மாற்றிடுற போலடி. எது ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் தேய்ச்சி விட்றியா? எனக்கு வலிக்குது. எங்கேயாச்சும் போய் கீறிட்டு வர வேண்டியது வந்தால் வலிக்குதுங்கிறது. என்னடி? ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. சரி இப்போது நான் கிளம்பட்டா? நீ ஷேடோவை பார்த்துட்டேல, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, போகணும். அதுக்குள்ளே போகிறீங்களா? ஆமாண்டி. ஏன்? சரி அப்போது நானும் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி போகலான்னு ட்ரை பண்ணுறா. ஸோ அப்போ ஜங்குக்கும் அவள் பேக்கை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே வா 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 ஜங்கு வீடு. என்னடி பேர்லாம் சொல்கிற? உன் பேர் ஜங்குக் தானே? அப்போ பேர் தானே சொல்லுவாங்க. நான் மாஃபியாடி. மாஃபியாக்கும் பேர் இருக்குது. சவா சரி. பைக்லேருந்து ஷேடோவை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியாடி? நம்ம வேணால் பார்க் போகலாமா? எதை? பார்க்கா? இந்த கப்பலாக உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்களே அந்த இடம் தான்றி. ஏன் உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியுமா? எல்லோரும் பார்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? என் கண்ணுக்கெலாம் கிஸ் அடிக்கிறது தாண்டி தெரியும். அங்கே இருக்குடி, அங்கே போனாலே எரிச்சலாகும். அது மட்டும் இல்லை, ஏன்னா இந்த பார்க்கு லொசுகு அது எதுவும் பிடிக்காதுடி. அதனால் வேணாம். ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போகலாம். படுத்தாதடி ப்ளீஸ். சரி வந்து தொலை, போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் அவளை பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அவன் அங்கே போய் அங்கே ஒரு பெஞ்சில் அவன் உட்காண்ட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்துட்டு அவளும் ஷேடோ கூட விளாண்ட்ருக்கா. நீ ஏண்டி ஷேடோ அவன் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற? ஐயோ, இப்போ நான் கூட்டிகிட்டு போனேன், கண்டிப்பாக அவங்க என்னை கொன்றுவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இதை பண்ணிடுவாங்க. யார் ஒன்று என்ன பண்ணுவா? என்ன இல்லை, ஷேடோவை. யார்? என் சிஸ்டரோட ஃபியான்ஸே தான். சிஸ்டரோட ஃபியான்ஸையா? உனக்கு அக்காலாம் இருக்காடி? இருக்கு, ஒரே ஒரு அக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆக போதாடி? அப்புறம் கல்யாணம் ஆகாமன்னா ஃபியான்ஸே இருப்பாங்களா? இந்த ஊர்லலாம் வச்சுக்கிறாங்க, நானும் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். யாரை வச்சுக்கிறீங்க? ஒன்று தாண்டி வரியா? ஐயோ ஜெய்கி, அதெல்லாம் தப்பு. ஏன்னு சொல்ல மாட்டேன். சரி நீ சொல்லு, அவன் என்னடி பண்ணுவான்? அவன் லிட்டரெலாம் கொஞ்சம் சைக்கோ, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதுதான் பிரச்சனையே. அப்போது நீ உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துருதி, அவங்க வளர்த்துப்பாங்கல்ல. அவங்க என்னன்னா நான் ஏன் இதை உங்ககிட்ட கொடுக்க போகிறேன்? ஸோ அப்போ அவனும் அவளை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். சரி விடு. உனக்கு என்னை பற்றி என்னடி தெரியும்? உங்கள் பேர் தெரியும், நீங்கள் ஒரு மாஃபியான்னு தெரியும். சரி, எனக்கு மாஃபியான்னு தெரியும்ல, அப்போ நான் இந்த மாஃபியா பற்றிலாம் பயமா இல்லையாடி? என்னடி இதுடி சிரிகிற? இங்கே வாங்க. என்ன? ஸோ அவளும் அவனை க்ளோஸாக கூப்பிட்றான். ஸோ அப்போ அவன் காதுக்கிட்டேயும் போயிட்டு, உனக்கு தெரியுமா, எனக்கு மாஃபியானா அவ்வளோ பிடிக்கும். அப்படியா? எதுக்குடி? எது உனக்கு மாஃபியாலாம் பிடிக்குது? அதெல்லாம் அப்படி தான். சரி லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? கிளம்புறதா? அதுக்குள்ளவா? லேட் ஆயிடுச்சு, அப்புறம் வீட்டில் தேடுவாங்க. சரி, ஆனால் நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், பரவாயில்லையா? என்னடியா? நான் தான் ட்ராப் பண்ணுவேன், பார்க்குக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர தெரியுதுல, வா வீட்லேயும் விடுறேன். சரி ஓகே. ஸோ அப்போ அவளும் பின்னாடி போய் உட்காரல அப்படி சொல்லிட்டு போகிறான். நில் என்ன பண்ணுற? நீங்கள் தானே சொன்னீங்க போகலான்னு. ஆமாம் சொன்னேன், அதுக்கு அதான் உட்கார போகிறேன். போகலான்னு சொன்னேன், நான் உட்காரவும் சொன்னேன், அதுக்கு பின்னாடி உட்கார சொன்னாடி. பின்ன வேறு எங்கே உட்கார்றது?
அந்த டேங்க் மேலேயா? ஆமாண்டி, இங்கே வா, முன்னாடி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி நல்லா தள்ளி உட்காடுறான். ஆஹா ஆஹா அதெல்லாம் வேணாம், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏன்டி? இல்லை ஏன்? அதான் உன் பையன் ஷேடோவை முன்னாட்டுவாங்க, நீயும் அவனுக்கு அப்படியே கம்பெனி கொடுத்துட்டு ஓகே வா. வேணாம். வாடி அப்படிங்கிறான். ஸோ அவளும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அவள் ஸ்கர்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அவள் ஏறவே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிக்காதீங்க, அப்போது சீக்கிரம் உட்கார்றி போகலாம், லேட் ஆகுது அவனுக்கு. மனசாட்சியும் இல்லைல்ல? ஆமாண்டி இல்லை, என்னங்கிற? அவன் எல்லாத்தையும் சொல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்குங்க. நான் எதுக்குடி இறங்கணும்? அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் இறங்குங்கன்னா இறங்க. ஸோ அப்போ அவனும் இறங்குறான். ஸோ அப்புறம் அவன் இறங்குனதுக்கப்புறம் அவளும் மேலே ஏறி உட்காடுறான். இப்போ போகலாம். தெளிவு தாண்டி ஆனாலும் நீ. ஸோ அப்புறம் அவனும் வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ அவனும் அவனோட ஃபேஸு கொண்டு வந்து அவன் நெக்கிட்ட வைக்கிறான். டீ ஏறுதுடி, என்னடி இப்படி இருக்க ஜங்காக்? என்னடி சென்ட்ல அடிப்ப போல ஒரு மாதிரி தூக்குதே. டீ போதை தாண்டி ஆனாலும் இப்படியே போச்சுன்னா அவன் மேலே பைத்தியமாயிரும் போலையே. ஜேகே என்ன ஜேகே? உண்மையை தாண்டி சொல்கிறேன், ஒரு மாதிரி ஏறுதுடி. ஆனால் ஏறுது, நல்லாவே ஏறுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்புறம் அவனும் நார்மலாக உட்காந்துட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படியே அவள் வீடும் வருது. ஜேக்கி போதும் இங்கே நிறுத்து. ஏன்டி? அதான் அவ்வளோ தூரம் இருக்குல்ல, வந்து விட்டுறேன். ஐயோ வேணாம், இங்கேருந்து பார்த்தாலே என் வீடு தெரியும், யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான், என்னை கொன்றுவாங்க. அவ்வளோ பயம் இருந்தால் ஏன்டி ஒரு பையன் கூட வர? பயம் இல்லையா? வீட்டிலலாம் மாட்டிடுவேன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி அப்போ நான் கிளம்பிட்டா? கிளம்புடி. இதுக்கு ஏன்ட்ட சொல்கிற? சரிங்க, நான் சொல்லலை இப்படி சொல்லிட்டு அவள் ஷேடோ தூக்குறா. ஷேடோ குட்டி சமத்தாக இருக்கீங்களா? உங்கள் அப்பா சாப்பாடுலாம் போடுறாரா? போடலன்னா உடனே கிளம்பி வந்துடுங்க. ஆமாம், இவ அப்படியே போட்டு கிழிச்சிருவா. நீங்கள் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு அவள் ஷேடோ கொஞ்சிறா. நல்லா பத்திரமா இரு, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வண்டியை விட்டு கீழே இறங்கிக்கிறா. ஸோ இறங்கினதுக்கப்புறம் தான் அவ்வளோ வந்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஜேகே பார்க்குறான். என்னடி? போயிட்டு வரேன். ஐயோ மூஞ்சி ஏண்டி 10 போகுது, ஒழுங்காக சொல்கிறதா இருந்தால் சொல்லு, இல்லை கிளம்புடி. போயிட்டு வர மிஸ்டர் மாஃபியா. சரி இங்கே ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு? ஏறி வண்டியில் ஏறி? நல்லா இல்லை, வண்டியில் ஏறு அப்படி சொல்கிறான். ஸோ அவளே ஏறலாம் அப்படி சொல்லிட்டு போகிறான். நில்லு இப்போ என்ன பார்த்த மாதிரி ஏறி? என்னை பார்த்த மாதிரி ஏறி? ஆனால் ஏறி அப்படிங்கிறா. ஸோ அவளும் அப்படியே ஏறுறா. ஸோ இப்போ ஜேகேயும் ஷேடோ எடுத்து கீழே விட்டுடுறா. உன்னை இப்படி பார்க்கவும் ஒரு மாதிரி நல்லா தாண்டி இருக்கேன். சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். வீடுங்க தானே இருக்கு, வீடு ஒன்றும் பறந்துடாது. எப்படி ஏறி ஒரு மாதிரி ஆகுது அப்படி சொல்லிட்டு அவளோட பேங்க்ஸ்லாம் எடுத்து காதுக்கு பின்னாடி வைக்கிறா. ஸோ அவளும் அப்படியே கண்ணை மூடி அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கா? அதெல்லாம் பிடிக்கலையா? அப்படியா? அப்பேண்டி நான் தொட்டப்போ கண்ணை ஒன்று ஃபீல் பண்ணுறேன். அது நீங்கள் விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். போகலாண்டி, பறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறான். ஜேகே என்ன ஜேகே, நீ அப்படியே டீ உன்னை பார்க்கும்போது ஏதோ தோணுதேடி. ஜாங்காக் என்னடி என் பேர் தான் ஜாங்காக், சொல்லு என்றி. ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். போறியா? சரி நான் கூட அப்புறம் போவேம்மா. கொடுக்குறதா? என்ன கொடுக்கணும்? என்கிட்ட எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு. அதான் நீ அப்புறம் என்னடி வேணும் தனியாக? என்னெல்லாம் விற்க மாட்டாங்க.
ஆமாடி, அவனை விற்றாலும் எவனும் வாங்க மாட்டான். ஸோ அப்போ அவளும் அடிக்கிறா. அம்மா வலிக்குதுடி, மாஃபியாங்கிற பயம் விட்டு போயிடுச்சாடி உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், சரி நான் போகிறேன். எர்ரி போகிறேன்னு போகலாம், பொறுமையாக போகலாம். இப்போ என்ன அவசரம் உனக்கு? யாராச்சும் பார்த்தா அப்போ தெரியும். பார்த்தா பார்த்துட்டு போகிறான்டி. எனக்குலாம் எவனை பற்றியும் பயம் தெரியும்ல. தெரியுமே, என்ன நீங்கள் தான் ஒரு மாஃபியா கிங் ஆச்சு. அது சரி குட்ரி, அப்புறம் உனக்கும் நேரம் ஆகும்ல. என்கிட்டலாம் கொடுக்க எதுவும் இல்லை. அப்படியாடி? அப்போது நானே எடுத்துப்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படி சொல்கிறா. ஸோ அப்போது ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே அவள் மேலே வந்துட்டு, ஸோ ஜங்குக்கும் அப்போ ரொம்ப க்ளோஸில் போயிட்டுருக்கான். ஸோ அவளும் அப்படியே பின்னாடி போய் படுத்துடுறா அந்த டேங்க் மேலேயே. ஸோ அப்போ 2 பேரும் மாற்றி அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கும் அவளோட ஃபார்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஜங்கு என்னடி? நான் என்ன லிப் டு லிப் அடித்தேன்? இல்லை, அப்புறம் என்ன? போதும், என்னடி போதும்? விஜய், இப்போ தான் ஏதோ ஒன்று ஆகுது. போதும், நீங்கள் எந்திரிங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ எந்திரிச்சிட்றா. ஸோ அப்படியே பைக்கை விட்டு கீழே இறங்குறா. என்னடி? சரி விடு, நாளைக்கும் வர வேண்டி. நாளைக்கு இந்த மாதிரி சில்லற தனவாலாம் கொடுக்க மாட்டேன், சரியா? ஷேடோ எங்கடி? ஷேடோ தூக்கு, போகலாமா? நான்லாம் வரல. நானும் என் பையனும் போகிறோம், ஷேடோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷேடோவை வாங்கிக்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு ஷேடோவை கிஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவங்க அம்மா ரொம்ப தண்டை பண்ணுறா. ஒரு உம்மா கேட்டது கூட கொடுக்க மாட்டேங்கிறான். என்னத்தை சொல்கிறேன்? போதும், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ இவ்வளோ அப்படியே ஜாலியாக வீட்டுக்குள்ளே ஓடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், பட் அங்கே யாருமே வரல. ஸோ அப்போ நான்சி கரெக்டாக வரா. அப்போ ஜேகேயும் உன் பேர் என்னமோன்னு வா இங்கே. ஸோ அப்போ நான்சி அவன்கிட்ட போகிறா. சொல்லுங்கள். எங்கடி அவ? யார்? அதான் உன் கூட ஒருத்தி வருவாள், அவன் எங்கே? அவள் இன்னைக்கு வரலண்ணா. வரலையா? ஏன் வரல? தெரியல, எப்போவுமே வரலன்னா சொல்லிடுவா. ஆனால் இன்னைக்கு காணோம், காணோம் அவளை. தெரியல என்னாச்சுன்னு. ஒரு ஃபோன் கூட பண்ணலன்னா நான் அவகிட்ட பேச மாட்டேன். நீ பேசினா என்ன, பேசாதீன்னு. சரி, நம்பர் ஏதாச்சும் இருக்கா? இருக்கே, கொடுறி. எதுக்கு? கொட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்பர்லாம் வாங்கிக்கிறான். ஸோ நம்பர் வாங்கிட்டு அப்படியே ஜிமின் கால் பண்ணுறான். அவள் வீடு எங்கடா இருக்குது? ஏன்னா எப்படி மச்சான் தெரியும்? நேற்று நீ நான் வீட்டுக்கிட்ட போனேன். ஓ ஆமாம்ல, போனல. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே பொறுக்கிட்டு இருக்க? நட் ரோட்டில் தான் மச்சா. சரி, எங்கூட வா அப்படி சொல்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு நைட் டைம் ஆகுது. ஸோ ஏன்னா வந்துட்டு அவள் ரூமில் உட்காண்ட்ருக்கா. ஸோ அவள் கண்ணு ஃபுல்லாக தண்ணி, அவள் அப்படியே நின்றுருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக ஜேகேயும் ஏற முடியாமல் ஏறி வந்துடுறான். ஸோ அந்த விண்டோ வந்துட்டு நாக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனும் யாரா இல்லை அப்படி சொல்லிட்டு போனோன்னு ஜேகே. ஸோ அவனை அப்படியே வந்துட்டு என்னடி இது இப்படி கட்டி வச்சுருக்காங்க, வீடனா இப்படியா கட்டுவாங்க? ஜேகே என்னடி பிரச்சனை உனக்கு? ஸோ அவ்வளோதான், அவன் எதுவுமே சொல்ல போய் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இர்ரி, என்னடி நீ வந்ததுமே கட்டி பிடிச்சிட்டு, என்னடி நான் ஒரு மூடில் வந்தா நீ ஒரு மூடில் மாற்றுடி, என்னடி ஆச்சு? ஏன்டி வரல இன்னைக்கு? சொல்கிறேன், ஏன் வரல? அது வந்து ஜேகே, நேற்று என்னடி ஆச்சு? என்னாச்சு? சொல்கிறது கேள்றா. சொல்கிறேன். நேற்று நீ கிஸ் பண்ணிட்டு போயிட்டல, அப்போது நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்தேன்னா, ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது. ஸோ கரெக்டாக அப்போது ஒயின் ஜாலியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டுருப்பா. ஸோ அப்போ வந்துட்டு டோர்கிட்டேயே வில்லியம் நின்றுருப்பார். வில்லியம், நீ ஒர்க் போகல?
ஸோ அவன் எதுவுமே பேசல, வந்து என்ன ஒரே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். என்ன நினச்சிட்ருக்க? எவன் கூட போய் ஊர் பொறுக்கிட்டுருக்க? ஏன்டி அவன் வீட்டு வாசலில் நின்று என்ன கருமமாக பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ அப்போ அவள் சிஸ்டரும் வரா. வில்லியம், இப்போ எதுக்கு நீ அவளை அடித்த? உன் தங்கச்சி அவங்களோட ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கா. லில்லி லில்லி அப்படிலாம் எதுவும் இல்லை லில்லி, இவன் சொல்கிறது நீ நம்பாத. ஏய் மூட்ரி, நீ என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டேன். என்ன சொல்லணும்டி, அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். என் நேரம் வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுறன்னா, என் ரிலேட்டிவ் ஒருத்தன் இருப்பான், நாளைக்கு அவன் வருவான், அப்போ பார்த்துக்கலாண்டி. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கெலாம் ஒன்றும் போய் கிளிய வேண்டாம், நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும். நீ நாளைக்கு ரெடியாக இருக்க, அவ்வளோதான். நாளைக்கு சாயந்தரம் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே ப்ரெசண்ட் வருது. ஸோ அதை சொல்லி அவள் அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ ஜங்குக்கும் ஏய் அல்லாத அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? என்ன கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறான், போய் பண்ணிக்கோடி. அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட வந்தப்பார் என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஹக்கை ப்ரேக் பண்ணிட்டு அப்படியே அவளை போய் உட்காந்துடுறா. ஸோ எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா. ஸோ ஜேகேயும் நிற்கிறான். ஏய் எங்கே பாடுறி, அவள் வந்துட்டு திரும்பிக்கிறா. ஏய் எங்கே பாடுறி, என்ன வேணும் உனக்கு இப்போ? ஏண்டி அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவன் சப்பையா? அவன் சரியான பழம் ஜேக்கே, உனக்கு தெரியாது. அவன் ஐயோ அவனை பார்க்கவே கேவலமாக இருந்தா தெரியுமா? தெரியும்டி. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் அவனை பார்க்கலையே. யார்லி சொன்னா நான் அவனை பார்க்கலேன்னு? ஸோ அப்போ ஜேக்கே வந்துட்டு உட்காடுறான். எந்திரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவ்வளோ எந்திரிச்சுக்கிறா. இங்கே வா உட்கார் அப்படி சொல்லிட்டு அவன் லேப்பை காமிக்கிறான். இங்கேயா? ஏன் இங்கே என்ன முள் ஏதாச்சும் இருக்கா? இல்லை மூட்டை உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். நானும் சரிப்பாலாம் போன ஃபீலிங்கெல்லாம் வேணாம், மாஃபியா அப்படின்னு நினச்சேன்டி. இவனுங்களோ தூண்டி விட்டுட்டு வேற இருந்தானே, சரி அந்த மயிறு எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன்டி. ஆனால் நீ எப்போ வரலையோ அப்போவே தான் மாறிடுச்சுடி. அப்போவும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீயும் பாவம் சின்ன புள்ள அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விழுந்துட்டேன்டி. இப்போ நான் சொல்கிறேன்டி, விழுந்துட்டேன்டி. ஜேகே என்னடி ஜேகே, என்ன பண்ண தெரியுமாடி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஸோ அவன் ஜிமின் அப்படியே கரெக்டாக ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியிருப்பான். டேய் மச்சான், இப்போ எதுடா நம்ம ஆள் வீட்டுக்கு போகிறோம்? அவன் வீட்டுக்கு போகாமல் உன் வீட்டுக்கு அவள் சொல்கிற, அவன் இன்றைக்கி வரலடா, ஏன்னாச்சுன்னு தெரியல, ஏன்னா எதுன்னு போய் பார்க்கணும். மச்சான் இன்றைக்கி வரலன்னா விடுறா, நாளைக்கு வருவாடா. ஏய் அது எனக்கு தெரியும், நீ மூட் என்ன? அப்புறம் என்னடா, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் ஜேகே, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமே, இன்றைக்கி நைட்டு வேறு ஒரு முக்கியமான மிஷின் இருக்குது. அது குப்பையில் போடுறா, அவளுக்கு என்னாச்சுன்னு வேறு தெரில அப்படி சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறான், வெளியே ஃபுல்லாக கார்ஸாக நிற்கிது. வீட்டில் ஏதாச்சும் ஆயிடுதா? இல்லை அவங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சுட்டாயினா? அவள் வேற ஃபியான்ஸ் இருக்குன்ட்டுருந்தாலே. அப்படி அமைச்சா அவளுக்கு அக்காலாம் இருக்காடா, பார்க்குற மாதிரி இருக்குமாடா? நீ மூடு என்ன, நானே பார்த்ததில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் கதவு கிட்டே போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த சைடு வந்துட்டு வயனப்பு தான் ஃபுல்லாக ரெடியாகி ஒரு பிளாக் கலர் சாரீ. ஸோ அதை வந்துட்டு வேர் பண்ணிட்டு அங்கே எல்லோரும் அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டு உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அவளும் அப்போ காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா. ஸோ ஜேகே அவளை பார்க்குறா, அவ்வளோதான் பையன் ஃப்ளாட்டு. ஸோ அவன் அப்படியே சாயம் போகிறான். ஸோ ஜிமினை பிடிச்சிட்டு டே என்ட்ரா பண்ணுற டே இஸ்ரா, ஐயோ ஜேகே ஓயிட்டுங்களா, என்னால் தாங்க முடியாதுடா. டே நில்றா, ஒழுங்கா நில்றா. புரியுது நீ அவளுக்காக விழுந்தடன்னு தெரியுது, அவளும் பார்க்க நல்லா தான் இருக்கா, நீ விட்றா, நில்றா. ஸோ அப்போ ஜேகே ஜிமினை பார்த்துட்டு பாவண்டா மச்சான், அவள் பாவம், நாளை பின்ன என்னையே கல்யாணம் பண்ணி என் கூடயே வந்து குடும்பம் நடத்தினா
சின்ன பொண்ணு மச்சான். சே, நினச்சாலே மனசு வலியுது. எது, உன்னை கல்யாணம் பண்ண போகிறாளா? உன் கூட குடும்பம் நடத்த போகிறாளா? ஆமாம், பின்ன எங்களை நடத்தாமல் அவங்கள நடத்துவா? அவனை நடத்த கொன்ற மாட்டேன். கேவும் உங்களை பார்க்குறான். ஸோ அப்போ இனி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமினும் இப்படி பார்க்குறதுக்கு அங்கேயே போயிடலாம், நீ மூடு என்ன, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் ஜிமினை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கும் கட்டாயி இப்படியே ப்ரெசண்ட்டில் காமிப்பாங்க. ஸோ வயனும் ஜேகே பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் ஈவினிங்கே வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாண்டி வந்தேன். அப்படியே நீங்கள் வரல? நான் ஏண்டி வரணும்? நீங்கள் ஏன் வந்து கேட்கல? ஏன் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னலாம் நான் ஏண்டி கேட்கணும்? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் நான் ஷேடோவோட அப்பாண்ணா கேட்கலாமா? ஷேடோ ஒன்றும் சரி, ஷேடோட அப்பா தான், நீ ஷேடோட அம்மா தான். இருந்தாலும் எனக்கெலாம் கேட்கணும்னு தோணலடி. அப்போது உங்களுக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை இல்லடி? நான் எதடி கேட்டேன், அதுவும் உன் கல்யாணம் ஆகிக்கலாம். அச்சச்சே, எனக்கு இந்த கல்யாணத்தில் நேரத்துலலாம் விருப்பம் இல்லடி. அப்போது நான் உடனே பண்ணிக்கவா? பண்ணு, ஏன்னா என்ன என்கிட்ட சொல்லுற, நீ போய் அவனே பண்ணிக்கோ. சரி, நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். சரி, நான் எதுவும் சொல்ல. இப்போ எப்படி எந்திரிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை இப்படி தான் உட்காந்துருப்பேடி? ஸோ அப்போ தான் எனக்கும் ரியலைஸ் ஆகுது. ஸோ அவளை அப்படியே எந்திரிச்சு அப்படியே கை கட்டிட்டு நின்றுருக்கா. என்ன கோவமா? நீங்கள் யார்? தெரியாதுடி. எனக்கு தெரியாது, யாருன்னு தெரில. அது மாதிரி வந்துட்டேன், வீட்டில் கொண்டு போய் விடு. நான் ஏன் உங்களை விடணும்? நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே போங்க. வீட்டை அடி கட்டி வச்சிருக்கான், இதில் ஏறி வர்றதுக்குள்ள கரும். சரி, அதெல்லாம் முடியாதுடி, இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு அங்கே டோரும் நாக் ஆகுது. அச்சோ, போச்சு ஜேகே, எல்லாம் போச்சு, மாட்டணும். இப்போ வில்லியம் வந்தால் அவ்வளோதான், கண்டிப்பாக சொல்கிற கொன்றுவான். எதுக்கிட்டி இப்போ பயப்படுற? நீ என்ன பண்ண? பேசாமல் அங்கே இல்லை, அங்கெல்லாம் வேணாம். நீ போய் கட்டில் கீழே ஒழிஞ்சுக்கிறியா? நான் எதுக்கிட்டே ஒழிஞ்சுக்கணும்? நான் மாஃபியா. ஐயோ, மாஃபியாவா இருந்தால் என்னடா? ப்ளீஸ் எது டாவா? ஜேகே ப்ளீஸ் ஜேகே. என்னடி ஜேகே ப்ளீஸ், அங்கே பாரு, அவன் கதவை தட்டிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் மூடு, நானே திறக்கிறேன் இரு அப்படிங்கிறான். ஸோ அப்போ அந்த டோர் சைட்லன்ட்டும் வயன் கதவை திறடி, எவ்வளோ நேரம் நிற்கிறது? லில்லியா? சபா, இவளை வச்சுட்டு. யார் அது? என் அக்கா. ஓஹோ, பார்க்குற மாதிரி இருப்பாளாடி? ஏதாவது சொல்றி? ஐய, ரொம்ப தான், போய் திறப்போ அப்படிங்கிறான். ஸோ அப்போ இன்னும் போய் திறக்கிறா. ஏண்டி, உனக்கு கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? பொடி, காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, சாப்பாடு கேட்டதுக்கும் வேண்டான்ட்டு இப்படி கதவை வேற அடைச்சி வச்சிட்ருக்க. ஐயோ, நீ ஏண்டி சாவடிக்கிற? நான் வில்லியம் நினச்சா எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? அவன் இப்போ வீட்டில் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அப்படியே லில்லியை திரும்பி ஜேகே பார்க்குறா. என்னடி நடக்குதுங்க? யார் இவன்? அவன் நல்லா இல்லை, ஜங்கோ தெரியும்ல? ஜங்குக்கா. வயன், இங்கே என்ன நடக்குது? அப்போது வில்லியம் சொன்னதெல்லாம் உண்மையா? ஸோ அப்போ வயன் வந்துட்டு எதுவுமே சொல்ல. லில்லி என்ன, நீ அக்கா தானே? அதுக்கு அவன் சொன்னது உண்மைதான். எதை? உண்மையா? அடி பாவே, உனக்காக அவன்கிட்ட கஷ்டப்பட்டு அத்தனை நேரம் சண்டைலாம் போட்டேன்ல. ஏண்டி, அட்லீஸ்ட் மத்தியமாச்சு சொல்லியிருக்கலாம் இல்லடி, இப்படி ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு. லவ்வா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொல்கிறேன், நம்ம யாரு? ஸோ அப்போது வயனும் ஜேகே திரும்பி பார்க்குறான். சொல்லு, நம்ம யார்? ஸோ அப்போது லில்லியும் சொல்லு, யார் அப்போ நீங்கள்? நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அப்போது ஃப்ரெண்ட்ஸ்னால் கிஸ் பண்ணிப்பாங்களாடி? இப்போது வந்தோடனே கட்டி பிடிச்சிப்பாங்களாடி? அந்த மடியில் உட்காந்து அதெல்லாம் பண்ணுவாங்களாடி?
அப்போது லில்லியை வந்துட்டு ஒயனை பார்க்குறா. ஸோ அப்படியே ஒயனுக்கு ப்ளஷ் ஆகுது. லில்லி, நான் சொல்கிறத கேளு, அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அவரை சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத. அப்போது லில்லி ஜேகேட்டு திரும்பி, நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னமோ ஃப்ரெண்ட்ஸோ என்னமோ, ஆனால் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாச்சும் நிறுத்திடுங்க. ஆல்ரெடி என் வாழ்க்கையே இங்கே வில்லியம் கிட்ட போகுது, அடுத்து இவரோடதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். அப்போது வயனும் வந்துட்டு லில்லி பார்க்குறா. ஸோ லில்லி வந்துட்டு, என்ன நீ கெஞ்ச மாட்டே, எப்படியோ மேடம்க்கு கெஞ்சுறதுக்கும் வாய் வராது, நானே சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ ஜேகேயும், முதல்ல உங்களுக்கும் அவனுக்கும் என்ன, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அவங்களுக்கு, என்னாச்சு? அது வந்து எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் அப்பா வேறு ஏதோ ஒரு போதையில் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி வில்லியம்மை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே மாதிரி வில்லியம் தான் இவளையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது போக அவர் அடுத்த நாளே இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இவன் தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஓ, அப்போது அவங்க 2 பேர்த்துக்குமே இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? சுத்தமாக இல்லை. என்ன விடுங்க, நானாச்சும் பார்த்துப்பேன். அவள் சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு. அப்போ ஜேகேயும் பார்த்துட்டு, இவ படிக்கிற பொண்ணு தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காளா? ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் பின்னாடிலாம் சுற்றலாம். சுத்த வைக்கிறேன். இதெல்லாம் தப்பு. அப்போ லில்லியை வந்துட்டு பார்க்குறா. சரி, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் போய்க்கோங்க. அப்புறம் அவன் இப்போதைக்கு வீட்டில் இல்லை, அவன் வரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா அவளுக்கு எதுவும் ஆகாது, பார்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ லில்லி வந்துட்டு கிளம்பிடுறா. அப்படியே ஜேகேவும் திரும்புகிறான். சரி, இப்போது நம்ம கதைக்கு போகலாமா? நான் யார் உனக்கு? என்ன, நான் யார் உனக்கு? ஃப்ரெண்டா? சரி, ஃப்ரெண்டு கூட தான் இதெல்லாம் பண்ணுவியாடி? ஜேகே, என்ன ஜேகே வேண்டாம். இப்போ நான் என்ன கொடுத்தேன்னு நீ வேணாங்கிற சொல்லு. இந்த கிரிஞ்சு மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத, சரியா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மூஞ்சி திருப்பிக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். சரி, நீ ஏன்டி பின்ன காலையிலேருந்து சாப்பிட்லையாம்மா? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்டாட்டி உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அது போதும். சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ நீ மூடிட்டு சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன், வேறதாம்மா? இல்லை சாப்பிட்டா ஏதாச்சும் ஆயிடுமா? அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணாம். ஏன்டி, ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்தில் சாப்பிட்டுங்களான்றியா? ஜேகே, இன்னொரு வாட்டி அப்படிலாம் பேசாதீங்க. ஏன், எப்படியோ அவனை தான் எனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் வேற எப்பயோ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கானே, எப்போ பண்ணிக்கிறானாம்மா அவன்? அடுத்த வாரத்தில். நான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுன்ட்டான். ஓ சரி, என்கேஜ்மெண்ட் எங்கே வெளியே வச்சுக்கிறானா இல்லை வீட்டிலே வச்சு முடிக்கிறாங்களா? வீட்லேயே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியல. ஓ சரி, நீ முதல்ல வந்து சாப்பிடுவா. எனக்கு வேண்டாம். நான் இங்கே வந்துட்டு பெர்மிஷன்லாம் கேட்கல, மூடிட்டு சாப்பிடு, சரியா? எனக்கு வேணாம். இப்போ நீ சாப்பிடல, அவளை நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. சரி, சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உனக்கு என்ன, சாப்பிடாட்டி உனக்கு என்ன, ஓட்டு தென்றே. இருந்தாலும் இந்த வாய்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன், சாப்பிட்றி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வேணும் வந்துட்டு, சரி நான் சாப்பிட்றேன், ஆனால் நான் இப்போவும் குளிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். சரி, அதுக்கு என்ன, நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன். இது என்ன மதியமா? நான் கொஞ்சம் நேரம் போட்டோம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி, போய் குளிச்சுட்டு வாப்போ. என்னடி போ. சரி, நீங்கள் எப்போ போகிறீங்க? நான் இதுக்கு போகணும்.
நான்லாம் இன்னைக்கு போகிற மாதிரி இல்லை. எது போகிற மாதிரி இல்லையா? ஆமாம். ஏன் நான் எதுக்கடி போகணும்? ஏன்டி எவ்வளோ தைரியம் தான் நீ மாஃபியாவே போவியான்னு கேட்குறேன். அப்பா மாஃபியாவாக இருந்தாலும் நீயும் ஒரு மனுஷன் தானே. ஆமாம்ல. சரி நான் இன்னைக்கு போகிறதால எங்கே தான் தாங்களான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெட்டு மேலே படுத்துக்கிறான். இங்கேயா? ஏன் இங்கே தங்காமல் பின்ன அந்த வில்லியம்மை கட்டி பிடிச்சி தூங்குறதா? அதெல்லாம் முடியாது, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். என்ன என்னங்கிறேன்? அப்போ சொன்னதான் வந்துட்டு பர்மிஷன்லாம் கேட்கல, சொல்கிறேன் அவ்வளோதான். சரியா? போய் எனக்கு கருமத்தையும் பண்ணிட்டு வந்து சாப்பிட முதல்ல அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இன்னும் போகிறா, போய் குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. ஸோ வந்துட்டு ஒரு மினி ஸ்கர்ட் தான் வேர் பண்ணியிருக்கா, அதுவும் ஸ்லீவ்லெஸ்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு தலையை தோட்டிகிட்ருக்கா. ஸோ ஜேக்கே எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு போகிறா. ஸோ அவன் வந்துட்டு மிரர் பார்த்து தான் தலையை தோட்டிகிட்ருப்பா. ஸோ இப்போ ஜேக்கியும் அந்த டவலை வாங்கி நைட்டு நேரத்தில் எவனாச்சும் தலை குளிப்பானா? அறிவு இருக்கா? ஏன் சொல்ல மாட்டீங்க? டவலை கொடுங்க, நான் தலை தோட்டணும். ஏண்டி இவ்வளோ வளர்ந்துறியே, ஒரு தலை தோட்ட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து அவளுக்கு அந்த டவலை வாங்கி தலை தோட்டி விட்டுட்ருக்கான். போதும் வலிக்குது. வலிக்கும்ல, ஏன் வலிக்காது? இப்பெல்லாம் பண்ணால் சரியாக மாட்டேன், அந்த ஹேர் ட்ரையர் கொட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவளுக்கு தலையும் சீவி விட்டுட்ருக்கான். ஆமாம், என்னடி ட்ரெஸ் இது? காலையிலனா யூனிஃபார்மில் அப்படி இருக்கு, சாயந்தரம் என்னன்னா சேலை கட்டி என்னமோ மாதிரி இருக்கு, நைட் என்னன்னா இப்போ இருக்கு. ஏண்டி எனக்கு கொல்றதுக்குன்னே நீ இப்படிலாம் போடுறியா? நான் ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கலடி, கல்றி. அதெல்லாம் தப்பு. இப்போ தெரியுதுல, மூடு சரியா அப்படி சொல்லிட்டு அவளும் தலை சீவி விட்டுட்ருக்கான். போய் சாப்பிடு. எனக்கு வேணாம். போய் சாப்பிட்றி. எனக்கு வேணாம், நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனே எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கான். போதும், மெதுவாக மெதுவாக தின்னா இன்னைக்குள்ள தின்றுவியா நீ? சாப்பிட்றி அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே அள்ளி வாயில் திணிச்சு விட்டுட்ருக்கா. ஸோ இப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்றா. சாப்பிட்டுட்டான். போதுமா? சரி போதும். அப்புறம் சரி, நான் இதை வேற போட்டு கீழே போயிட்டு வந்துடலாமா? எது கீழே போறியா? பின்ன வேற எங்கே கை கழுவுறது? கீழே தான் போவாங்க, இங்கே கை கழுவுறது? ஐயோ, கீழே வில்லியம் இருப்பான், அவன் தான். நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணுமா? ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அதனால வேண்டாம். அதை நீ சொல்லக்கூடாதுடி, நான் தான் சொல்லணும். இப்போ உனக்கு ஊட்டி வேற விட்டு தளர்ந்துட்டேன், இப்போ நான் எங்கடி போய் கை கழுவுறது? அங்கே வாஷ்ரூமில் போய் நீங்கள் கை கழுவிட்டு வாங்க, போங்க. என் நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு திருப்பி வரான். ஸோ அப்போ இன்னும் ஃபோன் பார்த்துட்ருக்கா. என்ட்ரி பண்ணுற? பார்த்தா எப்படி தெரியுதா? பெட்டில் படுத்துட்டு ஆடிட்டுருக்கேன்னு தெரியுது. ஹலோ, நான் ஒன்றும் ஆடலை. சரி சரி, தள்ளிப்படுறி. தள்ளிப்படுறி எதுக்க? விளாடுறதுக்கு. தள்ளிவிடு அப்படி சொல்லிட்டு அவனும் படுத்துக்கிறான். ஆமாம், யார்கிட்ட வீசிக்கிட்டு இருக்க சொல், யார்கிட்ட கல்ல விட்டுட்ருக்க? நான் கடலெல்லாம் போடல, அந்த பாலாக போனவன் தான் மெசேஜாக பண்ணிகிட்ருக்கான். பாலாக போனவனா? யார் அது? அது எனக்கு கட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டுருக்கானே, அவன் தான். எதை மெசேஜ் பண்ணுறானா? இங்கே ஃபோனை குட்றி. அதெல்லாம் மாட்டேன், நானே ரிப்ளை பண்ணிக்கிறேன். சி குட்ரி. அதெல்லாம் முடியாது. குட்டுன்னு ஒன்று மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அவனும் ஃபோனை பிடுங்குறான். ஸோ அவள் ஃபோனை வாங்குறதுக்காக அப்படியே அவன் மேலே ஏறி நின்றுருக்கா. ஸோ அப்படியே 2 பேரும் பெட்லேயே விழுதுறாங்க. போச்சு போச்சு, என் கால் போச்சு. சி முதல்ல எழுந்துடுறி. ஐயோ, என்னடி நீ இப்படி இருக்க? உயிரை வாங்குறதுக்குன்னே வருவியாடி? நான் ஒன்றும் பண்ணல உங்களை. சரி சந்தோஷம், முதல்ல எந்திரி மேலே அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவளும் எந்திரிச்சு உட்காடுறா. நீங்கள் இப்போ முதல்ல ஃபோன் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மெசேஜை பார்க்குறான். என்ன இளவடி இது? ஹாய் பேபி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? லவ் யூ.
மயிரா? ஏய், என்னடி இது? ஐயோ, அது மயிர் இல்லை. அவன் அம்மாவை தான் அந்த லட்சணத்தில் அனுப்பியிருக்கான். ஐயே, இவன் என்னடி சரியான பலமாக இருக்கான். உங்களுக்கே தெரியுதா? அப்போ என் நிலைமை யோசிச்சு பாருங்க. போய் இந்த பணத்தை என் தலையில் கட்டுறாங்க. நினச்சி பாருங்க, நாளை பின்ன நானும் அவனு எங்கேயாச்சும் வெளியே போகிறதாருந்தா ஐயோ கருமம், எனக்கு பிடிக்கல. ஏன் சொல்ல மாட்டேன்? நானே ரிப்ளை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிப்ளை போட்டுட்ருக்கான். மாஃபியா என்னடி? போதும், நான் போட்டுக்கிறேன், நீங்கள் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் முடியாதுடி, ப்ளீஸ் கொடுங்க. உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். எதை? நாளைக்கு காலையில் நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ, லவ் யூடி பொண்டாட்டியா? அவ்வளோதான், அவனுக்கு தலைக்கு ஏறுது. அவன் ஃபோனை தூக்கி அப்படியே போட்டுடுறான் கீழே. ஐயோ, என் ஃபோனு போச்சு, என் ஃபோனு போச்சு. கத்தாதடி, உட்காரு. போச்சு, என் ஃபோன் போச்சு, எல்லாம் ஒன்றால தான் போச்சு. கத்தாதடி, என் ஃபோனை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்ருக்கா. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை அப்படியே பெட்டில் பின் பண்ணிடுறான். கொத்தாதன்னு சொல்லிகிட்ருக்கேன்ல, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க நீ? அறிவில்லை, சொல்கிற வச்சே கேட்கணுங்கிற ஒரு இதுவும் கூட இல்லை உனக்கு. என் ஃபோனு அவன் அப்படி மெசேஜ் நோட்டுவான், என்னை பார்த்துட்டு இருக்க சொல்கிறேடி, அதுக்கு என் ஃபோனை தான் உடைப்பீங்களா? ஆமாண்டி, ஃபோன் இல்லைன்னா நீ ஒன்றும் செத்துற மாட்ட, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு உட்காடுறான். ஸோ அப்போ அவளும் கையில் கட்டிட்டு உட்காண்ட்ருக்கா. இங்கே வாடி. மாட்டேன். வாடி. முடியாது, நான் இதுக்கு வரணும், நான் வரமாட்டேன். வரமாட்டேன்ல, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கட்டில் படுத்துக்கிறான். இங்கே எதுக்கு படுக்கிறீங்க? நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்க. இதாண்டி என் வீடு, இங்கே தாண்டி படுப்பேன், வேணா வந்து படு, இல்லைன்னா போ. அப்போ நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டே இருக்கா. ஸோ அவனும் அவளை அப்படியே பார்த்துட்ருக்கான். போதும், எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? விடிய பார்ப்பேன். உனக்கு என்ன இப்போ? எது இப்படி துள்ளிகிட்டு இருக்க நீ? சொல். ஃபோனு. ஃபோன் தானே, கத்தாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே படுகிறான். இங்கே பாரு, நான் வேறு மிஷின் வேறு போயிட்டு வந்துருக்கேன், தூக்கமாக வருது, காலையில் ஒன்றாலே உனக்காகவே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையான்னு நினச்சிட்டு இருக்கியா? வெட்டு தோலை, நான் தூங்கணும். நீ வந்து படுகிற இல்லை என்னங்கிற? நானும் வந்து படுக்கல. அப்போ படுக்க மாட்டேன்லடி? மாட்டேன், படுக்க மாட்டேன். அப்போ அவனும் கரெக்டாக. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரமாக போகுது, அவளும் தூங்க ஆரம்பிச்சிடறா. ஸோ அவன் இன்னும் தூங்காமல் அவளையே பார்த்துட்ருக்கா. என்னடி பண்ண மாஃபியா? நீ எவ்வளோ திமிரா கெத்தா சுற்றிட்டு இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி படுக்க வச்சு சவா கொல்றேடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக அவனும் திரும்பி அவள் கையெடுத்து அவன் மேலேயே போட்டு காலெல்லாம் அவன் காலுக்குள்ளே விட்டு படுத்துட்ருக்கா. பக்கத்தில் வா. எதை? பக்கத்தில் வா. எதுடி காலையில் எழுந்திரிச்சு ஆச்சு பூஷன் கத்துறதுக்கா? தள்ளி போய் படுறே. அம்மாட்ட தள்ளுறே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ள ட்ரை பண்ணுறான். பட் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் அவனும் அப்படியே விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்புறம் அவனும் அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு யாரோ வந்து டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அவனும் யார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறா. அப்போ வில்லியமும் நின்றுட்டு, அறிவில்லை உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா சொல்லு, இப்படியா ரூம் அடைச்சி போட்டு தூங்குவாங்க? எந்திரி, எனக்கு என்ன நாள்னு தெரியும்ல, இவ்வளோ மணி நேரம் தூங்கிட்டு இருந்தா அப்புறம் யார் அவனை பார்த்துக்கிறது? போய் குளிச்சு ரெடியாகு போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளும் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காடுறா. ஸோ அப்போ அவள் ஃபோன் தேடிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் அவள் ஃபோனை கண்டுபிடிச்சி அப்படியே ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸோ அப்போ தான் அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. எங்கே போச்சு இந்த பையன்? சொன்னக்குள்ளே போயிட்டானா? அதுக்குள்ளே போயிட்டான், என்ன பையனோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உட்காண்ட்ருக்கா. ஸோ அப்போ அவள் ரூம்க்கு அவங்க அக்காவும் வரா. இன்னும் நீ ரெடி ஆகலையா?
இப்போ என்ன பண்ணுறது? நீ என்ன அவனையவா போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற? எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி, எங்க அவன் எங்க ஜேகே எங்க? அவன் காணோம். எதை காணுமா? என்னடி சொல்கிற? காணோம் இல்லடி, அவன் எங்கே போனான்னு தெரியல. தெரியலையா? சவா, சரி, வேறு வழி இல்லை, என்கேஜ்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம். சரி, நீ போய் ரெடியாகு. அந்த விடயம் வந்தால் அப்புறம் அவனும் கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்கு தேவையில்லாமல் இந்த வம்பு? சரியா? போய் ரெடியாகு. சரி, நீ இங்கே ரூம்லேயே இரு, நீ எங்கேயும் போகாத, எனக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். சரி, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ வாயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்கலான்னு போயிடுறா. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்போ லில்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. ஸோ வாயின் குளிச்சுட்டே இருப்பாள். ஸோ அப்போ கரெக்டாக இந்த ஜேகேயும் கையில் வந்துட்டு நம்ம ஷேடோவை தூக்கிட்டு அப்படியே வரான். எப்பப்பப்பப்பா, ஐயோ டே ஷேடோ, உங்கள் அம்மா கறி இருக்க வீடு இருக்கே, நைட்டை விட பகல் ஏறுறது கஷ்டமாக இருக்கேடா, இன்னும் இப்படி போய் ஒரு திருடனை விட மோசமாக ஆக்கிட்டாளேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குதிக்கிறான். எங்கே நம்மளால காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். கட்டிருக்கீடு எங்கேயாச்சும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் தேடுறான். தென் அவனுக்கு எங்கே பார்த்தாலும் தெரில. ஸோ அப்போ தான் அவனுக்கு நோட்டீஸ் பண்ணுறாங்க, வாஷ்ரூம்லேருந்து சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஐய, நான் வர நேரம் பார்த்து குளிக்கிறாளா? சரி குளிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே ஷேடோ, நாடா உங்கள் அம்மா ரூமு போய் பாதுவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேடோவை கீழே விட்டுடுறா. ஸோ இந்த சைடு வந்துட்டு கரெக்டாக நம்ம வயணும். லில்லி லில்லி லில்லி, என் டவலை மறந்துட்டேன், எடுத்துக்கூடு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்ருக்கா. ஸோ ஜேகேயும் பார்க்குறான். ஸோ அப்போ கரெக்டாக லில்லி உள்ளே வரா. ஸோ லில்லி வந்துட்டு ஜேகேட்ட பார்க்குறா. லில்லி ஜேகேவை பார்க்குறா. நீங்கள் என்ன திரும்பி வந்துட்டிங்களா? நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவன் சொன்னா? அது இல்லை, காலையில் போய் இருந்தா அவனை தூங்கிட்டு வந்தேன், அவன் இல்லைன்னா அவள் ஒரு மாதிரி ஆயிடுவா. ஓ, இதுதான் ஷேடோவா? அவன் சொல்லிகிட்டே இருந்தா. லில்லி டவல் கொடு. சரி இரு, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது லில்லியும் வந்துட்டு அந்த டவலை எடுத்து முன்னாடி போகிறா. அப்போ ஜேகே அவள் கை பிடிச்சிட்டு அது சொல்லுங்கள், என்ன வேணும்? சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டவலை அவட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிக்கோங்க. டவலை அவட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிக்கோங்க. ஸோ அப்போ அவளும் பார்க்குறா. சரி சொல்லிட்டு அப்புறம் டவலை கொடுத்துட்றா. ஸோ வயனும் அதை வாங்கிக்கிறா. ஸோ அப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் போகுது. வயன் மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கா. லில்லி லில்லி, ஏதாச்சும் பேசி தொலைடி. அங்கே என் பெட்டு மேலே வந்துட்டு அந்த ப்ளவுஸ் இருக்கும், அதை எடுத்துக்கொடு. நான் வேறு அது ஈரமாயிருன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. லில்லி, எவ்வளோ நேரம் சொல்கிறது, எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜேகேயும் அதை எடுக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த டோர்கிட்ட வந்துட்டு நாக் பண்ணுறான். ஸோ இப்போ அவளும் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு கை மட்டும் அவள் வெளியே நிட்டுறா. ஸோ ஜேகே அந்த ப்ளவுஸ் அப்படியே கையில் கொடுத்துட்டு அவளை பிடிச்சி இழுக்கிறா. மாஃபியா, என்னடி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஸோ அவன் வந்துட்டு ஃபுல்லாக வெட்டாக இருப்பாள். ஸோ ஒரு டவல் மட்டும்தான் ரேப் பண்ணியிருப்பான். ஐயோ, காலங்காத்தாலேயே மூடிட்டுடி. ஐயோ கடவுளே, இவளை வச்சுன்னு. சங்கு, நீ எதை நீயா? என்ன மரியாதையில் கம்மியாகுது? மாஃபியாடி. இங்கே என்ன பண்ணுறீங்க? அவன் பையனை கூட்டிகிட்டு வந்தேன், அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும்போது பையன் பார்க்காம இருந்தா தப்பு இல்லடி, அதான். நீ என்னடி இப்படி அவனை போய் ஏதாச்சும் பண்ணிடலான் இருக்கியா? மாஃபியா. என்னடி மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்கோக், கொஞ்ச நேரம் அப்படியே இரு, ஏதோ ஆகுது. ஜங்கு போடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தள்ளி விட்றா அவனை. ஆனால் அவனெல்லாம் ஃப்யூச்சரில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்டி. கஷ்டப்பட போகிறீங்களா? நீங்கள் இதுக்கு என்ன வச்சுட்டு கஷ்டப்படணும்?
ம் என் நேரம்டி, என் நேரம். இப்போ எப்படி துணி மாத்திரையா இல்லை இப்படியே முன்னாடியே இருந்துக்கலான்னு ஐடியாவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறா. ஜங்கு என்னடே, நான் வேணா மறுபடியும் வெளியே வரட்டா? நான் வேணா உள்ளே வந்துட்டாடி. பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உள்ளே போயிடுறா. ஸோ அப்புறம் அவளும் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக்கும் வெளியே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கான். ஸோ அவனும் ஷேடோவை பார்க்குறான். ஸோ அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக நல்லா ஜாலியாக தூங்கிட்டுருக்கு. ஏண்டா இனி உங்கள் அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் தூங்குறியே, ஸோ எல்லாம் உன்னால் வந்ததுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். ஸோ அப்போ வயனும் நல்லா ஒரு அழகான லெஹங்காலாம் வேர் பண்ணிவிட்டு வெளியே வரா. மாஃபியா அப்போ அவனும் திரும்புகிறான். ஸோ அவ்வளோதான், அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்கான். மாஃபியா சொல்கிறேன் மாஃபியா, நான் தான் மாஃபியா சொல்கிறேன். ஜிப்பு போட்டு விடுங்க. எதை? ஜிப்பு போட்டு விடுங்க. ஏய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? போட்டு விட மாட்டேன்டி, போடி, நீ அப்படியே சுற்றுடி. அப்படியே சுத்தமா? மாஃபியா ப்ளீஸ் மாஃபியா, இப்போ தானே கேட்குறேன். ஏய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உன் வேலைக்காரனா நீ அப்படியே சுத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா முதுங்க காமிச்சிக்கிட்டு சுத்துடி. ஆல்ரெடி சரி, நான் என்னத்த சொல்ல, ப்ளீஸ் அவங்க எல்லாம் வருவாங்க, இப்படியாம போய் நிற்கிறது? உன்னை யார் அங்கே போய் நிற்க சொன்னா? முதல்ல உன்னை யார் அங்கே போக சொன்னா? யார் போக சொன்னாவா? வில்லியம்க்கு மட்டும் தெரிஞ்சு அவன் எனக்கு கொன்னே போட்டுருவான். நீங்கள் ஜிப்பு போட்டு விடுங்க. சி வந்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிடுறான். ஸோ அவளும் போய் அவன் முன்னாடி நிற்கிறான். ஸோ ஜங்குக்கும் ஜிப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கிறான். பட் அவனுக்கு வந்துட்டு அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகி ஸ்மெக் பண்ணிகிட்டே அவன் வாயை வச்சு அந்த ஜிப்பை போடுறான். ஸோ அதை வந்துட்டு வயனால் ஃபீல் பண்ண முடியுது. அவள் அவ்வளோதான், அப்படியே அவள் ஃபேஸ்லாம் ரெட்டாக மாறிடுது. ஜங்குக் ஏண்டி சினுங்காதடி, ஜிப்பு தான்றி போட்டு விட்டேன், இனிமேல் வருவியடி, ஜிப்பு போட்டுவிடு, அது போட்டுவிடுன்னு நான் போட்டு விட்றேன்டி என் ஸ்டைலில், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கண்ணடிக்கிறான். ஸோ அவளும் வந்துட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். போதும், பார்த்து கிழிச்சதுனா போதும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறான். எனக்கா? நிஜமாவே எனக்கா? உங்கள் ஒப்பனுக்கு வாங்கிட்டு வந்தேன், போய் கொடு போ. எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. தெரியல, இப்போ மூடிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஃபோனை ஆன் பண்ணுறா. ஸோ பார்த்தா வால்பேப்பரில் வந்துட்டு ஜேகேயோ ஷேடோ ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் அவன் வந்துட்டு வால்பேப்பராக வச்சுருப்பான். இந்த வால்பேப்பர் நல்லா இருக்கேன். ஏன் இருக்காது? உன் பையனை கஷ்டப்பட்டு பிடிக்க வச்சு அந்த பலா போன ஃபோட்டோ எடுத்தானே. ஏண்டி மாஃபியானா நான் எப்படி ஃபோட்டோ எடுப்பேன்னு தெரியுமாடி? என்ன போய் ஐயோ. முதல்ல இந்த மாஃபியான்னு பில்டப் பண்ணுறது நிறுத்துங்க. பேருக்கு மட்டும்தான் மாஃபியா, இது எதுவுமே மாஃபியா இல்லை. என்னடி சொன்ன? இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டுருக்கான். ஜேகே வேணாம், சொல்கிறத கேளு. மாஃபியா எல்லாம் பண்ணலாமா சொல்லு. நான் மட்டும்தான்ட்டு இப்படி ஒண்டிக்கட்டையாகவே போய் மாஃபியானா வெளியே என்ன வேணா மாட்டானுங்கன்னு பாரு. அவன் 6 வச்சுட்டு சுற்றுறான். நான் ஒன்றை மடக்கவே இங்கே முடியலடி. ஒன்றா? யார் அது? என் பக்கத்து வீட்டு புள்ளடி. அப்போ உங்களுக்கு அந்த பிள்ளை பிடிக்குமா? ஆமாம், பின்ன ஒன்றை பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது, அந்த பிள்ளை தாண்டி பிடிக்கும். அவ்வளோ நல்லா ஸ்கூல் பிள்ளை தாண்டி, ஒன்றை மாதிரி தான் இருப்பாள், ஆனால் அவனை விட நல்லாவே இருப்பாள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வயன் எதுவுமே பேசலை. ஸோ பட்டுக்கு அப்படியே திரும்பிடுறா. திரும்படி. மாட்டேன். திரும்படி. மாட்டேன். திரும்புங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கைப்பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அவள் அப்படியே அவன் மேலே போய் விழுந்துடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே ஜேகே மேலே வயன் இருக்கான். ஸோ அவன் 2 பேரும் அப்படியே மாற்றி ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜேகேவும் அவளை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்போ அப்படியே கரெக்டாக ஜேகே வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு வயனை கீழே படுக்க வச்சிட்றா. என்னடி
ஏண்டி காலங்காத்தாலே மூட மாத்துற? நான் ஒரு மூளை வந்திருந்தா நீ அதை விட ஒரு மூளை ஆக்குறியடி. நீ முதல்ல கிளம்புடி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு சினிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ நான் என்ன போய் அவனையும் கல்யாணம் பண்ணிக்கிறது? இன்னைக்கு வேற என்ன நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாங்க. மனசாட்சியே இல்லைல்ல இவங்க யாருக்கும். எதை மனசாட்சி இல்லையா? கல்யாணம் பண்ணுறேன்னா போய் பண்ணு, உன்னை யார் பண்ண வேணாண்ணா? போடி போய் பண்ணி ஓடி. எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாமா இல்லை அவன் வேணாமா? அவன் வேணாம், கல்யாணமும் வேணாம். கல்யாணம் வேணாமாடி? வேணாம் இப்போதைக்கு. அப்போ அவன் இப்போதைக்கு வேணாம் அப்படி தானே? அவன் லைஃப் டைமாகவே வேணாம் ஜெக்கி, ஆனால் கல்யாணம் இப்போதைக்கு வேணாம், அவ்வளோதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே விடியமும் டோரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன ரெடியானியா இல்லையா? சீக்கிரம் வெளிவா, எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வைனும் வந்துட்டு ஜேகே பார்க்குறா. ஸோ ஜேகே வந்துட்டு ஷேடோவை பார்த்துட்டு நின்றுருக்கான். அவன் கூப்பிட்றான். கூப்பிட்டா என்னடி போடி, நான் எதுடி வரணும்? ஏய் சினிமாதடி அரைஞ்சிருவேன். சரி போ. எதை போவா? மரியாதையாக போங்க அப்படின்னு சொல்கிறீ? மரியாதை ஒன்று தான் இப்போ கேடு. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க? வர வர வாய் ஓவராக நீளுது. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கா. ஸோ அவள் மடியிலே வந்துட்டு ஷேடோவை உட்காண்ட்ருக்கு. ஸோ அவள் வந்துட்டு ஷேடோவை வச்சு விளாண்டுருக்கா. சுஜிக்கியும் அவளையே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அவள் திரும்பிட்டு என்ன பார்க்குறீங்க? நீ உன் பூனைக்குட்டி கூட விளாண்டுருக்க, நான் என் பூனை என்ன வேணுதுன்னு பார்த்துட்ருக்கேன். பூனையா? யார் பூனை? இந்தோ எங்கள் முன்னாடி தாம்பேசம் அவனை உட்காந்துருக்கேன், நீ தாண்டி பூனை. என்னை பார்த்தா உங்களுக்கு பூனை மாதிரி இருக்கா? இல்லடி பூனையாச்சு பரவாயில்ல. எது பரவாயில்லையா? சரி சும்மா சொன்னேன். இப்போ என்ன என்ன பண்ண போகிற? தெரியலையே. தெரியலையா? பேசாமல் நான் சொல்கிற மாதிரி பண்ணுறியாடி? என்ன பண்ணும்? இந்தா இவனை வச்சுட்டு கீழே போ. கீழேயா? ஆனால் என்ன அண்ணா? எப்படியோ வீட்டில் தான் நிச்சயம் பண்ண போகிறாங்க, கீழே போ, நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் எங்கே போகிறீங்க? சொல்கிறத மட்டும் செய், என்ன ரொம்ப எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அவளும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஷேடோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறா. ஸோ அவள் அப்படியே கீழே வரதை பார்த்துட்டு எல்லோரும் அங்கே ஹாலில் உட்காண்ட்ருப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டாக மாப்பிள்ளையும் அங்கே தான் உட்காண்ட்ருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ வில்லியமும் வந்துட்டு என்னது இது கையில்? யாரோட போனேன்? எங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன்? இது ஷேடோ, நான் தான் வளர்க்குறேன். எது பூனை வளர்க்குறியா? இவ்வளோ நேரம் இந்த வேலை வேறு நீ பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கலான்னு போகிறா. பட் அங்கே எல்லோரும் இருந்தனால அவன் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறான். உனக்கு இருக்குடி, நிச்சயதார்த்தம் முடியட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் அங்கே அப்படியே ஷேடோ வச்சுட்டு நின்றுருக்கா. ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பேரும் மாலை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்போ வந்துட்டு அவள் ஷேடோவை லிலிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ போய் நிற்கிறா. ஸோ அப்போது மாப்பிள்ளையும் வந்துட்டு அப்படியே மாலை எடுக்கிறான், போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வரான். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு கன் ஷாட் நடக்குது. ஸோ அப்போ அப்படியே அந்த கன் ஷாட்டும் நடக்குது. ஸோ ஜேகேஓ ஜிமின் அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே மாசாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவனும் பார்க்குறா, அப்படியே அவங்க 3 பேர்த்தையும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஸோ அதுவும் எஸ்பெஷலாக ஜேகே வந்துட்டு பார்க்குறா. ஸோ ஜேகே உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஸோ அப்போ வில்லியமும் வந்துட்டு யார் நீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? இப்போது எதுக்கு தேவையில்லாமல் கன்ஷூட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன வேணும்? நீ மூடு என்ன? யார்ரா நீ? யாரை ஏற்றா நீ? ஆளுக்கு போய் எவங்கூட என்ன சேம் பண்ணுற? எது? அல்லா. அப்போது வந்துட்டு வில்லியமும் திரும்பி வயனை பார்ப்பா. ஸோ வயனை எதுவுமே பேசாமல் கீழே குமிச்சு நின்றுருப்பா. அப்போது நீ தானாடா அந்த பைக்கில் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தே அந்த மயிறு நீ தானே? எதை
மயிரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வரான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே இந்த கன்னை எடுத்து வில்லியமோட தலையிலே வச்சுட்ருக்காப்புல. இப்போ தேங்கும் இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் நீ எச்சா பேசுனேன்னா வச்சுக்கோவேன், பாரபட்சமே பார்க்காம சுட்டுக்கிட்டு போய்கிட்டே கிடப்போம், சரியா? இவ்வளோலாம் உனக்கு ஆகாது மாப்பி, தெளிக்கோ இங்கே பேச்சு உனக்கு அவளுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவன் தலையை வச்சு விளாண்டுருக்கான். ஐயே மச்சான், இவன் சரியான வேஸ்ட்டு பீஸுடா. ஸோ வில்லியம்க்கு வந்துட்டு அப்படியே சரியான காண்டாகுது. ஸோ அவன் வந்துட்டு ஜிமினையே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவ்வளோதான், ஜேகேக்கு வந்துட்டு அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜேகே செம்மையாக போட்டு வில்லியம் அடிச்சிட்ருக்கான். யாரை கேட்டுறா ஏன் ஆளுக்கு போய் எவனையும் ஒருத்தவனை கூப்பிட்டுட்டு வந்து நிச்சயம் பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ வயன் வந்துட்டு போய் லில்லி பின்னாடி நின்றுருக்கா. லில்லி நிறுத்த சொல்ல, லில்லி ப்ளீஸ் நிறுத்த சொல்ல. வயன் ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஷேடோ இருக்கு பாரு, நீ பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா. ஸோ இதில் பார்த்தா செம்மையாக அடி விழுகுது. அப்படியே அடிச்சுட்டு ஜிமினும் வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே வரான். ஸோ ஜேக்கே வந்துட்டு அப்படியே அவகிட்ட வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ அந்த மாப்பிள்ளையே வந்துட்டு, ஹே இல்லை யார் தம்பி நீ, என்னப்பா வேணும் உனக்கு, நீ பாட்டுக்கு வந்த வில்லியம் அடிக்கிற, யாரோ ஆளுங்கிற, இங்கே என்ன நடக்குது? என் பொண்டாட்டிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறானுங்க, இது நியாயமா? எதை உன் பொண்டாட்டியா, அதே யாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஜேகேயும் வந்துட்டு அப்படியே வைனை வந்துட்டு கை காமிக்கிறான். இதோ நிற்கிற பத்தியா, எதுவும் தெரியாமல். லில்லியா? அவளடா, அவளுக்கு பின்னாடி நிற்கிறவர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் ஜேகே அந்த மாப்பிள்ளையும் பார்க்குறான் அவளை. யூ மீன் ஒயன்? அவளே தான். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள்? எங்களுக்கு ஒரு பையனே இருந்தா, 2வது பையன் அவன் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயனும் ஷாக் ஆகுறா. ஸோ அந்த சைடு வந்துட்டு அந்த மாப்பிள்ளையும் வந்துட்டு, பையனா அதுக்குள்ளேயுமா? ஆனால் அவள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள சொன்னாங்க. தெரியுதுல்ல, அவள் ஸ்கூல் படிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்போ என்ன மயிறு நீ அவளை கல்யாணம் பண்ண வந்த? அது வந்து என்ன உனக்கு அப்படி கல்யாணம் ஆசை இருந்துச்சுன்னா உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவளாச்சி பார்த்துட்டான். அதை விட்டுட்டு ஸ்கூல் பிடிக்கிற பிள்ளைங்கிட்டலாம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை எடுத்து அவன் தலையிலே வைக்கிறான். இன்னொரு வாட்டி நான் அவனை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன்னா எங்கே சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நின்றுருக்கான். ஸோ அப்போது வந்துட்டு ஜேக்கையும் கரெக்டாக ஒயன்ட்ட வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு முன்னாடி லில்லியும் இருக்கான். ஸோ ஜேக்கையும் கண்ணு காமிக்கிறான் போ வந்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இப்போது ஜேக்கே வந்துட்டு ஒயன்கிட்ட போய் நிற்கிறான். என்ன பாரு, பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அவளும் பார்க்குறா, கல்யாணம் பண்ணிக்கு போறியாடி அவனை? நான் தான் பண்ண மாட்டேன். நீ கல்யாணமே பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், என்ன பண்ணிக்கிறியாடி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது வேணாமாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் பக்கத்து வீட்டுக்கு போன சொன்னல, அவள் இருப்பா, நான் அவளே பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்புகிறா. ஸோ அப்போ வந்துட்டு ஒயன் ஷேடோ அப்படியே கீழே போட்டுட்டு அவளை போய் பேக் ஹக் பண்ணிக்கிறான். போகாதையா? இல்லடி, இது சரிப்பட்டு வராது, நான் போகிறேன். போகாத. இல்லை உனக்கு சரிப்பட்டு வராது, நீ ரொம்ப இது வேணாடி, எனக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பாள். போகாத. சரி போக மாட்டேன். இப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் வெறியடி? இப்போவா? அவன் எதில் நிறுத்துறானோ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுறோம், என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு ஜேக்கியும் அங்கே இருக்க அவங்க ஐயர்கிட்டலாம் வந்துட்டு, எங்கே நிறுத்துனீங்களோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தம்பி இன்னைக்கு கல்யாணம் இல்லை, வெறும் நிச்சயதார்த்தம் தான். சரி டே ஜிமினா, அந்த கோயிலுக்கு போய் ஒரு தாலி வாங்கிட்டு வா. தேங்கா, நீ அந்த கடைக்கு போயிட்டு ஒரு 2 மோதிரம் வாங்கிட்டு வாடா, போடா. சீக்கிரம் போங்கடா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் ஜேகே, என்னடி பண்ணுறோம் அவ்வளோதான்,
அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஸோ தயாங்கும் வந்துட்டு லில்லியை கூப்பிட்டுட்டு, நீ வா லில்லி நம்ம போவோம், அவனுங்க கிடக்குறானுங்க. அடே ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை வச்சுருக்கீங்க, எனக்கு யார்ரா அப்படிங்கும்போது ஜிமின் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு ஜங்குக்கும், இப்போ நீ அந்த தாலி வாங்கிட்டு வருவியா மாட்டியா அப்படிங்கிறான். ஸோ அப்போ அவனும் வந்துட்டு போகிறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு திருப்பி பேக் வராங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகே வந்துட்டு வயலை பார்த்து நின்றுருக்கா. ஏய் உன்னை நான் வந்துட்டு என்ன சொன்னேன், போய் நில்லுன்னு சொன்னேன், இந்த மாலை லொட்டு லொசு எல்லாம் மாற்ற சொன்னேன்னாடி. நான் மாற்றலை. நீ மாற்றலை இல்லை, மாற்ற வரும்போது நான் கரெக்டாக வந்தேன், இல்லைன்னா என்னத்துக்கு மாற்றிடுவேன். இல்லை அப்புறம் என்ன என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டி நான் வராமல் இருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பேடி? ஆஹா நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஓடி போயிருப்பேன். எது ஓடி போயிருப்பியா? யாரோட? தெரியலையே, கண்டிப்பாக நான் ஓடி இருப்பேன். சரி நல்லா ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு வில்லியமும் வரான். ஏய் இங்கே பாரு, உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவள் எங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ கிளம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு, உங்கள் வீட்டு பொண்ணா? அவன் என் வீட்டுக்கு வரப்போகிறவ, எங்கூட தான் வரா, என் கூட தான் இருப்பா, உன்னால் முடிஞ்சதை நீ கழட்டிக்கோடா. அப்புறம் ஏதோ டார்ச்சர்லாம் பண்ணி அவன் அடிச்சியாமே கேள்விப்பட்டேன். நீ யார் அவளை அடித்ததுக்கு? இது நான் கிஸ் பண்ணது தானே நீ அடித்த? இடுறேன் அப்படியேறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே வந்துட்டு ஒயனோட கையை பிடிச்சி எடுத்து நல்லா லிப்லாக் அடிக்கிறா. அப்போ அவ்வளோதான், வில்லியம்க்குலாம் வந்துட்டு கண்ணே அப்படியே வெளியே வந்துடும் போல். ஸோ அப்போ கரெக்டாக தயாங்கும் ஜிமின் லில்லி எல்லோரும் வருவாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே எல்லா ஹாலில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஜிமின் வாயை பொலந்து பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த சைடு வந்துட்டு தயாங்கும் லில்லியும் மாறி ப்ளஷ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜிமினும், ஒரு வயசு பையன் வீட்டில் அவன் என்ன நானா இப்படி இங்கிலீஷ் படத்தை விட மோசமாடிக்கிறான், இதுங்க ரெண்டு என்ன நான் வெக்கப்பட்டுட்டு இருக்குதுங்க, இதை நான் யார்கிட்ட போய் சொல்ல, எங்கே குழம்பு போச்சு. டே ஜிமினா, நீ ஒரு பொண்ணை பார்த்துடுறா, இல்லை கடைசி வரைக்கும் நீ கூட இருந்தே காலத்தை ஒட்டிடாதடா, தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ இப்போ ஜிமினும் கரெக்டாக என்னோட போயிட்டு, மச்சான் 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 அவன் தாலி ரெடிடா அப்படின்னா. ஸோ அப்போ அவனும் அப்படியே கிஸ் வந்துட்டு ப்ரோக் பண்ணிட்டு வில்லியம் பார்க்குறான். இந்தா இப்போ அடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுவேன் நீ உன்னால் என்ன பண்ண முடியும்? இந்தா உன் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் கட்ட போகிறேன், உன்னால் முடிஞ்சதை கழட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக வில்லியமும் அடிக்கலான்னு போகிறான். ஸோ அப்போ கரெக்டாக ஜேகேவோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு வில்லியமை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கேருந்து வில்லியமை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஜேகே வந்துட்டு இல்லை அவனை அங்கேயே நிற்க வையே, நிற்க வேண்டாம், முட்டி போட வையே, அவன் எங்கள் கல்யாணத்தை பார்க்கணும். அப்புறம் எங்கே இந்த மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தானே, எங்கே அவன்? அடே மச்சான், டே அவன் மிச்சது நீட்டிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அவன் ஒரு ஓரமாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்ருக்கான். ஐயோ போய் இவனையாடி உனக்கு கட்டி வைக்க பார்த்தான், கருமாண்டி. இப்போ தெரியுதா என் வழி என்னன்னு? என்னத்தான் தெரியுதான். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கே இங்கேயே இப்போவே பண்ணுறோண்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி அந்த ஐயர்லாம் பார்க்குறான். நீங்களா அப்படியே இந்த என்னெல்லவோ சொல்லுவீங்களா அதெல்லாம் சொல்லுவீங்களா, இல்லை நாங்களே ஸ்ட்ரைட்டாக கட்டிக்கிட்டு வேலையை முடிச்சிடவா? தம்பி அவ்வளோலாம் அவசரப்படாதீங்கப்பா, நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக 2 பேரும் அப்படியே மாலையெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு ஐயர்லாம் சொல்லிட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லும்போது ஜேகேயும் கரெக்டாக அந்த தாலி எடுத்துகிட்டு போய் அவன் கழுத்துக்கிட்டே வைக்கிறா. ஏய் உனக்கு இது ஓகே தான்டி, கட்டடாடி, அப்புறம் இந்த கட்டி முடிச்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் வேணும், இது வேணும், அது இது வேணும்லாம் கேட்காதடி, அப்புறம் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீ அப்புறம் ஃபுல்லாக எந்த தான் பார்த்துக்கோ, ரொம்பலாம் இல்லை சரியா, கட்டுறேன்டி அப்படிங்கிறான். ஸோ அப்போ இன்னும் வந்துட்டு தலையை குமிச்சிட்டு எனக்கு ஓகே கேட்கலடி, எனக்கு ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையெடுத்து அப்படியே நாட் போட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அவன் ஒரு நாட் போட்டு மீதியெல்லாம் லில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு ஆஹா நான் தான் போடுவேன், 3மே நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அவனே 3த்தையும் போட்டுக்கிறான். சரி அடே தேங்கா அந்த ரிங் எங்கடா? அதான் மச்சான் ரிங்கு எங்கடா? என்ன மச்சான் உனக்கு இல்லாததான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்குறான். ஸோ அப்போ தான் ஜேகே வந்துட்டு தேங்கோட கையை பார்க்குறான். ஸோ அவன் கையிலேயே ரிங் இருக்குது. ஏய் நீ ரிங் எனக்கு வாங்க போனியா இல்லை உனக்கு வாங்க போனியா? அது வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஒன்றும் புரியாமல் ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினும் ஐய எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் மச்சான், நீ பாடுறா இவன் ஏதோ ராகவலி வேலை பண்ணிடுவான்டா. தேங்கா உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படிங்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு தயாங்க வந்துட்டு அவனோட கையும் லில்லியோட கையும் வந்துட்டு காமிக்கிறான். ஸோ அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு மேட்சிங்கான ரிங் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஜெக்கி வந்துட்டு டே இனிதான்ற வீடியே வந்த எப்படா? அதான் மச்சா வீட்டுக்கு கரெக்டாக என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்தேன்டா, புள்ள நல்லா இருந்துச்சா, நான் அவளை நோக்க அவள் என்ன நோக்க நாங்கள் மாற்றி நோக்க எங்களை காதல் நோக்கிடுச்சுடா. ஐயோ பெருமாளே முடியலையே, கூட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரிங்கை வாங்கி வயனுக்கு போட்டு விட்றா. ஸோ வயனும் வந்துட்டு திருப்பி போடுறா. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி போட்டுக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு ஜிமினோ எல்லாம் முடிஞ்சுல எல்லாம் கிளம்பலாம்ல, எதை முடிஞ்சா எர்ரா இந்த ரிச்சுவல் நான் எதுக்கு பண்ணணுன்னு கேட்டேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயனை மறுபடியும் இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ அவளால் சுத்தமாக முடியல. அவளும் வந்துட்டு அவன் செஸ்ட்டை போட்டு தட்டிகிட்டு இருக்கான். பட் அவன் கேட்குற மாதிரியே இல்லை, ரொம்ப டீப்பாக அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் வந்துட்டு அவள் அப்படியே தள்ளிவிட்டு போடும் எவ்வளோ என்னடி இது இப்படி அடி பறக்காத என்ன? அப்போ நைட்லாம் நீ என்னடி பண்ணுவ? நைட்டா ஐயோ போச்சு. போச்சா? என்னடி போச்சு? ஷேடோ எப்படியோ நமக்கு ஒரே பையன், அவனுக்கு விளாடுறது ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ வேணும் இல்லடி, அதுவும் ஷேடோவும் பூனை. நம்ம பூனை வேணாண்டி, இன்னொரு பூனை இருந்தால் அது நல்லா இருக்காது. இந்த பூனைங்களுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பாண்ட் ஏதோ க்ரியேட் ஆகுமாடி பூனைக்குட்டி, அதனால் நம்ம அதை உருவாகிடலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பார்க்குறான். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் வந்துட்டு அப்படியே தலையை கீழே கொஞ்சம் நின்றுருக்கா. நீ குமிஞ்சதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிட்டு அப்படியே ஷோல்டரில் போடுறா. ஜேகே மாஃபி கீழே விடு கத்தாதடி வா வீட்டுக்கு போகலாம், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, காலையிலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப தான் ஆடிட்ட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ அவ்வளோதான்டா இந்த எஃப்எஃப்ட் முடிஞ்சு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ டடா.